இந்த கூடுகையிலே வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு இந்த கூட்டம் சுவிசேஷ சுகமளிக்கும் கூட்டம் என்பதினால் இங்கே புதிதாக அநேகர் வந்திருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகையினாலே சுவிசேஷம் ஜனங்களை சுகமாக்கும் என்பதை நாம் அறிவோம். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய முறையிலே சரியாக சொல்லும்போது அந்த சுவிசேஷத்தில் வல்லமை இருக்கிறது. சுகமளிக்கிற வல்லமை வெளிப்பட வேண்டுமென்றால் அது சுவிசேஷத்தில் இருக்கிற வல்லமையே விலையேறப்பட்டது. சில நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணணும், யாராவது ஒரு வல்லமையான ஊழியர் வந்து நமக்கு ஜெபம் பண்ணால் சுகமாயிடும் அப்படி சொல்லி நாம் எதிர்பார்த்திருப்போம். நான் சொல்லுகிறேன், சத்திய வேதத்தில் சொல்லப்பட்ட சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் என்ன? நற்செய்தி தான் சுவிசேஷம். நான் முதலாவது புதிதாய் வந்தவர்களை எதிர்நோக்கி நான் பேசுகிறேன், பின்பு ஏற்கனவே சபையில் இருக்கிறவர்களுக்கும் நான் பேசுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை எத்தனை முறை சொன்னாலும் அந்த சுவிசேஷத்தில் வல்லமை இருக்கிறது. நமக்கு நன்றாக தெரியும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை சபையில் இருக்கிறவர்கள் அறிந்திருக்கிறோம். எத்தனை முறை ஒரு வாசனை திரவியத்தை நாம் பயன்படுத்தினாலும் அத்தனை முறையும் அது வாசனையை கொடுப்பது போல சுவிசேஷமும் எத்தனை முறை சொன்னாலும் அத்தனை முறையும் அதிலே வல்லமை இருக்கிறது. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல போகிற இந்த சுவிசேஷம் ஏற்கனவே இயேசுவை அறிந்திருந்தாலும் இதை நீங்க உற்று கவனிக்கும் போது இந்த சுவிசேஷத்தில் நீங்கள் சுகமாகி விடுவீர்கள். எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண வேண்டும், கடைசியில் தான் சுகமாகும் என்று எதிர்பார்த்திருப்பீர்கள் என்றால் அது அவர்களுடைய விசுவாசத்தை பொறுத்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்றால் யார்? ஒரு கன்னியின் வயிற்றிலே, மிக முக்கியமான சத்தியம் இது, இயேசு கிறிஸ்து ஒரு கன்னியின் வயிற்றிலே கர்ப்பவதியாக்கப்பட்ட, அந்த பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியாக்கப்பட்ட அந்த கன்னியுடைய வயிற்றிலே மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமியிலே 33 ஆண்டுகள் மனிதனோடு மனிதனாய் சர்வ வல்லமை உள்ள தேவன் உலாவி வந்து, சரீரத்தோடு உலாவி வந்து, தம்முடைய மகிமையினாலே அற்புதங்களை செய்து, நித்திய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் போது வேத வசனத்தின்படி ரோம போர்ச்சேவகர்களால் அவர் குற்றம் சாட்டப்பட்டு சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பாக கொடூரமாய் சித்திரவதை பண்ணப்பட்டு, அவருடைய தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு, அவருடைய முகத்திலே காரி துப்பப்பட்டு, அவருடைய தாடை மயிரெல்லாம் பிடுங்கப்பட்டு, முதுகிலே 39 கசையடிகள் கொடூரமாய் அடிக்கப்பட்டு, அவருடைய சதையெல்லாம் பிச்சு எடுக்கப்பட்டு, பாரமான சிலுவையை அந்த காயப்பட்ட முதுகிலே வைத்து சுமந்து போக சொல்லி, கொல்கதா மலைக்கு சுமந்து போக சொல்லி கட்டாயப்படுத்தப்பட்டு, சவுக்கினால் அடிக்கப்பட்டு, அங்க போய் சிலுவையில் அவருடைய 2 கைகளிலும் ஆணி அடிக்கப்பட்டு, அவருடைய 2 காலையும் சேர்த்து ஆணி அடித்து சிலுவையிலே தூக்கி நிறுத்தினார்கள். இவ்வளவு செய்யும் போதும் அன்பின் இரட்சகர் இயேசு யாரையும் முறைக்கவும் இல்லை, எதிர்த்து பேசவும் இல்லை, யாரையும் சபிக்கவும் இல்லை. அவர் சகித்து கொண்டார். ஏன் சகித்து கொண்டார்? இங்க இருக்கிற உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் மன்னிக்கும்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவைகள் எல்லாம் பொறுத்து கொண்டார். அவருடைய சரீரத்திலிருந்து வழிந்த பரிசுத்த ரத்தம் இந்த பூமியில முழுவதும் சிந்தப்பட்டது. காரணம் என்ன? நாம் பாவிகளாய் இருக்கிறதுனால் நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்கு ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும், இரத்த பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக, மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு ஒரு இரத்த பரிகாரம் வேண்டும் என்றால் அது பரிசுத்த இரத்தமாய் தான் இருக்க வேண்டும். வேறு எந்த இரத்தமும் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது என்பதற்காக தான் நம்மேல் இயேசு கிறிஸ்து அன்பு வைத்ததினால் நம்மை ரட்சிக்கும்படி நாம் பிறப்பதற்கு முன்பாகவே இயேசு நமக்காக தன்னுடைய சொந்த சரீரத்திலிருந்த ஜீவனை அவர் விட்டார். அவர் மரித்தார் என்று சொல்வதை விட ஜீவனை விட்டார் என்று சொல்வதுதான் நன்றாக இருக்கும் என்று நான் உணர்கிறேன். ஏனென்றால் ஒரு மனிதன் உயிரோடு வாழ்வதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ரத்தம் சரீரத்தில் இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய இரட்சகர் இயேசு
உயிரோடு இந்த பூமியில் வாழ்வதற்கு ரத்தமும் தேவையில்லை, உள் உறுப்புகளும் தேவையில்லை, கிட்னியும் தேவையில்லை, லங்ஸும் தேவையில்லை. அவர் எதுவுமே இல்லாட்டாலும் அவரால் உயிரோடு வாழ முடியும். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். கடைசி சொட்டு ரத்தம் சிந்தும் வரைக்கும் அவர் பேசுகிறார். பிதாவே, என்னுடைய ஜீவனை உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்ற வரைக்கும் அவருடைய சரீரத்தில் ரத்தம் முழுவதும் சிந்தப்பட்டு கடைசியாக ரத்தமும் நீரும் புறப்பட்டு வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு பின்பும் அவர் பேசுகிறார். ஒரு மனிதனும் பேச முடியாது. ஒரு 2 லிட்டர் ரத்தம் போயிடுச்சுன்னா சுயநினைவு இழந்துருவாங்க. ஆனால் இயேசு சுயநினைவு இழக்கல. அவர்தான் தேவன், அவர்தான் இரட்சகர். உங்களுடைய பாவத்தை மன்னிக்கும்படி தாமே தன்மேல் பழி போட்டுக்கொண்டு நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் அவர் மேல் சுமந்து கொண்டார். கோயில்களில் ஆடு பலியிடுவார்கள். அந்த ரத்தத்தை பிடித்து சமைப்பதில்லை. கசாப் கடையில் ஆடு பலியிடுகிற ரத்தத்தை பிடித்து சமைப்பார்கள். ஏன் கோயிலில் உள்ளத இந்து கோயில்களிலே பலியிடும் போது சமைப்பதில்லை என்றால் அதோடைய ஐதீகம் என்னவென்றால், ஒருவேளை இந்து நண்பர்கள் யாராவது இருந்தீங்க நல்லா கேட்டுக்குங்க. அந்த ரத்தம் சாமிக்கு. ஏன்னா இந்த ரத்தத்தை நீ வாங்கிக்கிட்டு என் குடும்பத்துடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சு விட்டு என்பதுதான் ஐதீகம். ஆனால் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தோடு வருகிறோமா என்றால் இல்லை. குற்ற உணர்வோடு தான் அவர்கள் வருகிறார்கள். ஆனால் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் ரத்தம் மாத்திரமே முழு மனுக்குலத்துடைய பாவத்தை மன்னிக்க வல்லமை உள்ள ரத்தமாயிருக்கிறது. நான் போன ஒரு 20 நாளைக்கு முன்பாக கல்கத்தாவுக்கு போயிருக்கும் போது நீங்கள் அந்த ஃபோட்டோ வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அங்கே இருக்கிற பிரசித்தி பெற்ற ஒரு பழைய காளி கோயில், அதற்குள்ளே போய் நானும் பாஸ்டர் ஜான் அவர்களும் 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவதற்காக போனோம். அப்போ இந்த ஆடு பலியிடறதுக்கு ஒரு இடம், அந்த 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 கருவறைக்கு நேரம் ஏற்ற மாதிரி ஒரு பெரிய அறை கட்டி பலியிடுறாங்க. அங்கே போய் நின்று நான் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தேன். பலியிடும் போது அந்த ஆடை கொண்டு வந்து 2 கட்டைக்கு நடுவில் தலையை விட்டுட்டு மேலே ஒரு இரும்பு ஒரு ஆடை சொருவிட்டு வெளியே வராதபடி அந்த காது பக்கத்தில் அந்த எந்த குடும்பம் பலியிடுறாங்களோ, நல்ல கவனிங்க, முக்கியமான விஷயம், எந்த குடும்பத்தார் சார்பாய் பலியிடப்படுகிறதோ அந்த குடும்பத்தார் அந்த ஆட்டுடைய காது பக்கத்தில் போய் முணுமுணுக்கிறார்கள். என்ன சொல்றாங்கன்னா, என் சாபத்தை, என் குடும்பத்தின் சாபத்தெல்லாம் ஓ மேல சுமத்துறேன் அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரே துண்டாக வெட்டப்பட்டு அந்த ரத்தம் எல்லாம் அந்த அறை முழுவதும் ரத்தம் சிந்தி கிடக்குது. அப்படி 2 நிமிடத்துக்கு ஒரு ஆடு வெட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் முழுசும் டெய்லி அது நடக்குது. பரிகாரம் பண்ணப்பட்டும் ரத்தம், அன்பின் ஆண்டவருடைய இயேசுவின் ரத்தம் இருந்தால் மாத்திரமே மனுக்குலத்துக்கு பாவ மன்னிப்பு. இங்கே வந்திருக்கிற என் அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருந்தாலும் உங்கள் பாவத்தை மன்னிக்கும்படி இரட்சகர் இயேசு தன்னுடைய சொந்த ரத்தத்தை இந்த பூமியிலே விலைக்கரையமாய் சிந்தி உங்களுக்காக, எனக்காக தம்முடைய சொந்த ஜீவனையை கொடுத்திருக்கிறார். அவருடைய சரீரம் ஜீவன் பிரிந்த பின்பு அடக்கம் பண்ணப்பட்டு அவர் ஏற்கனவே சொன்னபடி 3வது நாள் மகிமையாய் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் உயிராயிருக்கிறார். கரங்களை தண்டை ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவர் உயிருள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் உயிருள்ளவர். யாருடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நீங்கள் மனம் திரும்பி இயேசுவை நோக்கி கூப்பிடும் போது அவர் உங்கள் பாவத்தை மன்னிப்பார். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், ஒரு முறை ஜவ்வாது மலை என்கிற அந்த மலை பகுதிக்கு, திருவண்ணாமலைக்கு மேலே இருக்குது, அங்கே பிரசங்கிக்கும்படி போயிருந்தேன். நிறைய வியாதியஸ்தர்லாம் வந்திருந்தாங்க. ஏன்னா அந்த சபை போதகருடைய மனைவி, எனக்கு அவங்களாம் யாருன்னு தெரியாது. அவங்க பயங்கர வியாதிப்பட்டு பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி காஞ்சிபுரத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்து சுகமாகாமல் இருந்த நேரத்தில் என்னுடைய நம்பரை யாரோ கொடுத்துருக்குறாங்க. ஃபோன் பண்ணி எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் ஜெபம் பண்ணுவதோட, நீங்கள் ஊழியக்காரருடைய மனைவி, ஒரு வசனத்தை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்துறேன்னு சொல்லி ஒரு வசனத்தை சொல்லி இந்த வசனத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு 1 வாரம் கழித்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு. 1 வாரத்தில் நல்ல சுகமாயிட்டாங்க. பல வருஷமாக வியாதி. உடனே அவங்க சொன்னாங்க, எங்கள் சபைக்கு ஒரு நாள் வாங்க ஜெபம் பண்ணதுக்கு, சபையில் நிறைய பேர் வியாதியாக இருக்கிறாங்க. நான் போனேன் ஜவ்வாது மலைக்கு. அப்போ தான் முதல்ல இந்த சுவிசேஷத்துடைய வல்லமையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது வரைக்கும் எத்தனையோ ஊழியம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், எவ்வளோ பண்ணியிருக்கிறேன், நேரத்தை செலவு பண்ணி வேஸ்ட்டாக நின்றுட்டு இருப்பேன். பார்த்தா எல்லாரும் வியாதியஸ்தர்னு எழுப்பி நிற்கிறாங்க. எனக்கு ஜெபம் பண்ணதுக்கு டைமில், அதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ணிட்டு ஊருக்கு போகணும். ஆண்டவரே, இவங்களுக்குலாம் எப்படி நான் ஜெபம் பண்ணிட்டு போகிறது? எல்லாம் தனித்தனியாக ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறார் அந்த பாஸ்டர். அவ்வளோ பேருக்கு ஜெபம், எப்படி ஜெபம் பண்ணுறது? அப்போது எனக்கு ஆவியானவர் அங்கே வச்சு சொல்லி கொடுத்தார், நீ பிரசங்கம் பண்ணதுக்கு முன்னாடி
அவ்வளவு பேரும் எழும்பி வியாதியானவங்களாம் எழும்பி நிற்க சொல்லிட்டு, என்னுடைய சுவிசேஷத்தை சொல்லு, என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னாரு. நான் உடனே ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுக்கறத உணர்ந்து அவர்லாம் எழும்பி நிற்க சொல்லி, வியாதியாசெல்லாம் எழும்புங்க அப்படி சொன்னேன். எழும்பி நின்னாங்க. இந்த சுவிசேஷத்தை சொல்லி இயேசு கிறிஸ்து 3வது நாள் உயிரோடு எழுந்தார் என்று கன்னி பிறப்பிலிருந்து அது வரைக்கும் சொல்லி முடிச்சுட்டு, இப்போ வியாதியா இருக்கா செக் பண்ணி பார்க்க சொல்லுனார் ஆண்டவர். எல்லாரும் சோதிச்சு பார்த்தா ஒருத்தர் கூட வியாதி இல்லை. வந்த வியாதி ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஓடிடுச்சு. ஏன் அப்படின்னா சுவிசேஷத்தில் அவ்வளோ வல்லம் இருக்குது. இங்கே இருக்கிற லீடர்ஸ், ஊழியர்கள் இதை செயல்படுத்துங்க, வியாதி ஓடிடும். இன்றைக்கு புதிதாக இயேசுவை அறியாமல் இன்னைக்கு தான் வியாதி, நடக்க முடியல, வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, டாக்டருடைய ரிப்போர்ட்டில் தப்பாக வந்துடுச்சு, என்ன நடக்குன்னு தெரியல சொல்லி வந்தீங்களா? நான் இப்போ சொல்கிற இப்போ சொன்ன பாருங்க, இந்த சுவிசேஷம் நான் சொன்னது புதிய ஆட்களுக்கு. பழைய ஆட்களுக்கு இப்போ நான் பேச போகிறேன். சபைக்கு வந்துட்டு இனிமேல் பேச போகிறேன். புதிதாய் வந்தவர்கள் நாளைக்கு போய் நீங்கள் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்கிறேன், நீங்கள் வலிக்கிற உணர்கிற அந்த வலி, அந்த வேதனை, அந்த டெஸ்ட்டில் நார்மல் ரிப்போர்ட்டு தான் வரும். எத்தனையோ ரிப்போர்ட் நான் சொல்ல முடியும். டாக்டருடைய ரிப்போர்ட், சுகர் பேஷண்ட்லாம் வந்து 520 சுகர், மயக்கம் வந்து ஒரு 8 மணிக்கு மாத்திரை போடலாம். அந்த கேஸ் வந்தாங்க, எனக்கு யாருன்னு தெரியாது. கூட்டத்தில் எங்கள் சபையில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர் கீழே விழுந்து உருண்டாங்க. அப்போ அந்த சகோதரிக்கு வீட்டுக்கு போனாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மாத்திரை போட மறந்துட்டாங்க, தூங்கிட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் மாத்திரை போடல. புதுசாக எப்போ தான் முதல்ல வந்தாங்க, வெள்ளிக்கிழமை ப்ரேயருக்கு. ஞாயிற்றுக்கிழமை வந்து பாஸ்டர்கிட்ட கேட்டுட்டு மாத்திரை போடலான்னு வந்தாங்க. எனக்கு இப்போ மயக்கமே வரலையா, மாத்திரை 2 நாள் போடலை, அன்றைக்கி வந்துட்டு போனதுக்கப்புறம். நீங்கள் அப்போ நான் சில டெக்னிக்கான வேலைலாம் பண்ணுவேன், சொல்லி கொடுத்தேன். உங்களுக்கு ரொம்ப நாளாக சுகருக்கு டெஸ்ட் எடுத்த ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு எந்த டாக்டர்கிட்ட போகல அவர்கிட்ட போய் பேப்பர்லாம் கீழே வச்சுக்கிட்டு, எனக்கு ஒரு சுகர் இருக்கிற மாதிரி இருக்குது, டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுங்கள். அப்போது அவர் வந்து எடுத்தவுடனே, உனக்கு சுகர் இல்லைன்னு சொன்னப்போ உனக்கு எவன் சுகர்னு சொல்லுவான்னு அதுக்கப்புறம் தூக்கி ரிப்போர்ட்லாம் மேலே வைங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியே அந்த அம்மா போய் பண்ணிடுச்சு. சுகர் டெஸ்ட் எடுத்தால் நார்மல் வந்துச்சு. நீ எதுக்குமா சுகர்னு வந்த? நீங்கள் தான் சார் சுகர்னு சொன்னீங்க. நான் சொல்ல வாய்ப்பு இல்லை. எந்த பாருங்க உங்கள் ரெக்கார்டு இருக்கு பாருங்க, வருஷ கணக்கு அவங்கள்ட்ட மாத்திரை வாங்கி சாப்பிடுது. அவரே அதிர்ச்சி ஆகிட்டார். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இயற்கைக்கு அப்பாற்பட்டதான வல்லமை. ஆமென். சரி, இப்போ நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயத்தை நான் பேச போகிறேன் உங்களோட. இப்போ புதுசாக வந்தவங்க மறுபடியும் சொல்லிடுறேன், நீங்கள் எந்த வியாதியாக இருந்தாலும் நீங்கள் இன்னைக்கு சுகமாக இருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் நான் சொன்ன சுவிசேஷம் கட்டாயம் வேலை செய்யும். இதுதான் ரட்சகருடைய சுவிசேஷம், அன்புள்ள தேவனுடைய சுவிசேஷம். சரி, அடுத்தது பாருங்க, இன்னொரு குரூப் இருக்காங்க, வியாதியஸ்தர். நல்லா கவனிங்க, வியாதியா இருக்கிற இன்னொரு குரூப். அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, பல வருஷம் சபைக்கு போகிறவர்கள். நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கிறேன். அவங்க ஜெபம் பண்ணி வியாதி போகாம ஒரு மனநிலைக்கு வந்துருவாங்க. என்ன மனநிலை தெரியுமா? இதுக்கப்புறம் இது இப்படிதான், சாகிற வரைக்கும் இப்படிதான் இருக்குங்கிற ஒரு திருப்தி ஆகிற மைண்ட். எந்த திருப்தி? இந்த நோயோடு வாழக்கூடிய ஒரு திருப்தி. அவங்கள கேட்டீங்கன்னா, ஜெபம் பண்ண, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டேன், ஆத்துமாதம் பண்ண, காணிக்கை கொடுத்தா, சசமாக கொடுத்தா, எல்லா அது என்ன பொருத்தனை எல்லாம் எல்லாம் செய்தையா, ஆனா போக மாட்டேங்குது. இது யாரும் சொல்லுவாங்கன்னா, உட்காந்து தெளிவா பக்கத்தில் உட்காந்து பொறுமையா பேசுவாங்க. மற்ற எல்லாரும் இப்போ உங்களை கூட்டத்தோட கூட்டமா நீங்க வியாதியா இருக்கவங்கள, விசுவாசிகள் யாராவது வியாதி கை தூக்கணும், யாரும் கை தூக்க மாட்டோம். ஏன்னா அந்த வியாதியை நம்மளே வந்து என்ன பண்ணிடுறோம்னா, அதுக்கு வந்து நமக்கு சாதகமா நம்முடைய மனதை மாத்திக்கொண்டோம். இப்படியா வேதம் சொல்லுது. தைரியமா வெளியே போய் பேச முடியல. யாராவது ஒருத்தர் வியாதியஸ்தருக்கு போய் இயேசுவை பத்தி சொல்லணும்னா, உனக்கு இந்த வியாதி இருக்குன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படிங்கிற பயத்தினாலே சிலர் அந்த வியாதியை அந்த டாபிக்கே பேசுறது இல்லை. என்ன பயம்? வியாதியோடு வாழ பழகிவிட்டோம். கேட்டா சொல்லுவோம், நாங்கள் ஜெபம் பண்றோம், அந்நிய பாஷை பேசுறோம், தேவனுடைய தரிசனங்கள்லாம் பார்ப்போம், எல்லாம் ரைட்டு. சரீரம் நமக்கு ஒத்துழைக்காவிட்டால் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இப்ப ஏன் இதை சொல்றதுனால கவனிங்க, சபைக்குள்ள வந்து பல வருஷமா இயேசுவை ஏற்றுக்கொண்டு வியாதியா இருக்கிறவர்களை நோக்கி நான் ஏன் பேசுறேன்னா, உங்களை இயேசு கிறிஸ்து ரட்சித்து சபைக்குள்ள கொண்டு வந்ததுடைய நோக்கம் வந்து இந்த வியாதியோடு ஜெபம் போராடிட்டு இருக்கிறது இல்ல. அடுத்த லெவல் ஒன்னு இருக்குது. பிசாசு தந்திரமா ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள்கிட்ட வந்து அவன் வந்து கொம்பு வச்சுட்டு வரமாட்டான். தந்திரம் என்னன்னா, இந்த வியாதியோடையே போராடிக்கிட்டே இருப்பீங்க. சிலர் பிள்ளைகள் திருமணத்துக்காக போராடிட்டு இருப்பான். மைண்ட வந்து அவன் ஒரு லெவலுக்கு மேல யோசிக்க விடாம தடுத்து தன்னுடைய சரீரத்தை குறிச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு படுத்திருக்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்க ராத்திரி படுக்கும்போது உங்க சரீரத்தை குறிச்சு யோசிச்சுட்டு படுத்திருக்கீங்களா?
உங்க சரீரம், உங்களுடைய சரீரம் ஒத்துழைக்காதனால பலவிதமான பலவீனம், கால் வலி, முட்டி வலி, அந்த வலி, இந்த வலி வந்ததுனால பலவீனத்தையே யோசிச்சு அதையே குறித்து உங்கள் சரீரத்தை யோசிக்கிறதினால் தேவன் உங்களை அழைத்த அழைப்பை யோசிக்காமல், தேவனுக்காக இந்த பூமியிலே சாதிக்க வேண்டும் என்று உயிரோடு வைத்திருக்கிறாரே அதை பத்தி யோசிக்காமல் உங்கள் சரீரத்தின் பலவீனத்தை யோசிக்கும்படி சாத்தான் உங்கள் சிந்தையை நிரப்பி விட்டான். சிந்தை கிளீன் ஆயிடணும். நல்லா கவனிங்க, ஒரு வசனம் வாசிப்போம். இப்போ சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். நான் இன்றைக்கு உங்களோடு போதிக்கிற தலைப்பு என்னன்னா, தேவ பிரசன்னத்தில் வாழ ஆசைப்படுங்கள். அதான் என்னுடைய தலைப்பு. எங்க ஆசைப்படுறது சார்? சுகமாகிறதுக்கு ஆசைப்பட்டுட்டு இருக்கிற ரொம்ப வருஷமா அப்படிதான் நம்ம இருக்கிறோம். நிறைய பேர், எல்லாரையும் சொல்ல நான், நிறைய பேர் சுகமாகிறதுக்கு தான் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். இது ஒரு வழி போனா இன்னொரு வழி வந்துருது, ஒரு வேதனை போனா இன்னொரு வேதனை வந்து, இதுலயே காலம் ஓடிட்டு இருந்தா எப்போ இயேசுவின் நாமத்துக்காக வைராக்கியமா எழும்புவது, எப்ப இயேசுவாக வாழ்ந்து காட்டுவது, இந்த உலகத்துல ரட்சிப்புக்குள்ள ஜனங்களை கொண்டு வரதுக்கு என்ன தியாகம் பண்ண போகிறோம்? போராட்டம்லாம் எல்லாருக்கும் பல விதத்துல வரும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான போராட்டம். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா இயேசு கிறிஸ்துவின் வருகை வந்துடும். அது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில பத்தி யோசிச்சு போராட்டத்தை போயிடக்கூடாது. அதுதான் ஒரு உன்னதமான ஒரு அனுபவம், தேவ பிரசன்னத்திலேயே வாழ்வது. ரொம்ப மகிமையான அனுபவம். பாருங்களேன், இன்னொரு காரியம் சொல்லி தரேன், புதுசா வந்தவங்களுக்கும் பேசுறேன், மாத்தி பேசுவேன். நீங்க இந்த சபைக்குள்ள வந்தவுடன் என்ன உணர்ந்தீங்க? புதுசா வந்தவங்க பதிலாம் சொல்லலாம்டா, யோசிச்சு பாருங்க. புதிதாக இன்னைக்கு தான் முதல்ல வந்திருக்கலாம், இல்ல 2-3 வாரம் தான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லலாம். சபைக்குள்ள வந்தோன்னு என்ன யோசிச்சீங்க, என்ன உணர்ந்தீங்க? நான் ஒண்ணு உணர்ந்தேன். சபைக்குள்ள எப்பெல்லாம், இங்க நம்முடைய சபைக்குள்ள எப்பெல்லாம் வரணும், ஒரு தேவ பிரசன்னத்தை ஜெபம் பண்ணாம சும்மா பிரேயரே நடக்காத நேரத்தில் உள்ள வந்தாலே ஒரு மகிமையான தேவ பிரசன்னத்தை உணர முடிகிறது. ஆமென் சொல்லுங்க. அதுதான் கர்த்தருடைய பிரசன்னம். அது ஒரு இனிமையான பிரசன்னம். இந்த பிரசன்னத்துக்குள்ள ஒரு மனுஷன் வாழ பழகிட்டான்னா ஜெபம் மாறிவிடும். எப்போதும் பண்ற ஜெப குறிப்புல ஜெபம் பண்ண முடியாது. வார்த்தை மாறிடும், பார்வை மாறிடும், உணர்வு மாறிடும், சிந்தனை எண்ணங்கள் மாறிடும். ஏன்னா அவனை சுத்திலும் எப்போதும் தேவ பிரசன்னம் இருக்கிறதுங்கிற நினைப்புலயே நடமாடுனா பிசாசு என்னங்க, வியாதி என்னங்க வர முடியும்? யாக்கோபுக்கு எழுதின நிருபம், யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல சில வசனங்களை நான் சொல்றேன், உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். 13 வசனத்தை முதல்ல வாசிங்க. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன். போதும், கவனிங்க. இது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு எழுதப்பட்ட நிருபம், சபையில் உள்ளவங்களுக்கு. சரியா? இதுல 2ல என்ன ஜெபம் நடக்குது? ஜெபம் நடக்குதா, பாட்டு வருதா? உங்களுக்கு நிறைய பேர் வாழ்க்கையில ஜெப குறிப்பா தான் ஓடிட்டு இருக்குது. இங்க ஒரு ஜெப குறிப்போ, அங்க ஒரு ஜெப குறிப்போ, அந்த பாஸ்டர் ஒரு ஜெப குறிப்போ, இந்த அக்காட்ட ஒரு ஜெப குறிப்போ, ஏரியா பாஸ்டர் ஒரு ஜெப குறிப்போ, இதே ஜெப குறிப்பா கொடுத்து கல்யாண பத்திரிக்கை வைக்கிற மாதிரி ஃபுல்லா ஜெப குறிப்பு கொடுத்து பிரிண்ட் வச்சு கொஞ்ச நாள் கிட்ட பிரிண்ட் போட்டு அப்படியே கொடுத்துட்டாலாம் போல தெரியுது. ஆனா யாரோ ஒரு சிலர் தான் சங்கீதம் பாடுற மனநிலையில் இருக்கிறாங்க. சங்கீதம் பாடுற மனநிலை என்ன? அதுதான் தேவனுடைய பிரசன்னத்தில் வாழுகிறவர்கள் சங்கீதம் பாடுவாங்க. ஆமென். நம்ம 2 விதமான வளர்ச்சி இருக்கு பாருங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது. எதுக்கு நான் ஜெபம் பண்ணுவதை எதை சொல்ற? நல்லா கவனிங்க. நம்ம தேவைகளுக்காக ஜெபிக்கிறத பேசுறேன். நம்முடைய சரீர சுகத்துக்காக, நம்ம வீட்டின் தேவைக்காக ஜெபிக்க. இதிலே 20 வருஷம் காலம் தள்ளுற, 25 வருஷம் காலம் தள்ளுற கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் இன்னும் ஒரு சின்ன கூட்டம் இருக்குது. அந்த ஜெப குறிப்பை மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு மகிமையா அந்த தேவ பிரசன்னத்திலேயே வாழுகிற ஒரு கூட்டம். நீங்க எங்க இருக்கீங்க? தேவ பிரசன்னத்துல வாழுகிறவர்களுக்கு ஜெப குறிப்பே வராது. நீங்க எழுதி கொடுத்தாலும் உங்களுக்கு நீங்களே எழுதினாலும் உங்களால ஜெபம் பண்ண முடியாது. அப்படியே தூக்கி ஓரமா வச்சுட்டு அப்படியே ஆவியானோடு கனெக்ட் ஆகிடுவீங்க. 14 வாசிங்களேன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். இப்போ இன்னைக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கிறதுக்காக வச்சுக்கோ. இது வேற டைப் ஒரு சுகம். நல்லா கவனிங்க. இந்த எண்ணெய் பூசி ஜெபிக்கிறது எதுக்கு அப்படின்னா, எண்ணெயில ஒரு விஷயமும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. எண்ணெயில ஏதாவது விஷயம்னா எண்ணெய் கடை தான் வைக்கணும். பாஸ்டர் மாதிரிலாம் போற இடத்துல எண்ணெய் கடை தான் வைக்கணும். பாட்டில் எண்ணெய் அடிச்சு வியாபாரம் பண்ணிட வேண்டியதான். அது கிடையாது. சிலருக்கு
ஆரம்ப விசுவாசமோட இல்லாத ஒரு மனநிலையில் புதுசா எப்படியாவது சுகமாகணும்னு இருப்பாங்க. இயேசு அறியாதவர்கள். விசுவாசத்தை தூண்டுவதற்கு சில செயல்கள் தேவை. அதுதான் பொதுவாக நான் இந்த மாதிரி இந்த டெலிவரன்ஸ் ஊழியம் செய்கிற இடங்கள்ல சில இடங்கள்ல அற்புதம் நடப்பதற்கு விசுவாசத்தை தூண்டுவதற்காக பிரசங்கிக்க முன்பாக 2 உதாரணங்களை சொல்றது வழக்கம். இப்ப கூட சொன்ன உதாரணம். ஏன் இந்த உதாரணங்கள் எதுக்கு? நான் ரொம்ப வல்லமையான ஆள் அப்படிங்கிறதுக்கு இல்ல. வல்லமெல்லாம் அவர் தான், நம்மளாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் தான் ஃபுல்லா பவர்ஃபுல்லான தேவன். அவர் யார் வந்து அவருடைய நாமத்தில் இருந்தாலும் அவங்கள பயன்படுத்துவார். இப்ப இந்த எண்ணெய் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவாசத்தை தூண்டதுக்கு. அவங்களுக்கு என்ன பழகிட்டாங்க அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு போட்டு மருந்தை போட்டு பழகின ஆளுகளுக்கு ஜெபமண்ணி எண்ணெயை போடுறதுனால இவங்க விசுவாசம் தூண்டப்பட்டும். எப்படி என்றாலும் விசுவாசத்துல தான் அற்புதம். அதுக்காக தான் எண்ணெய். வியாதியஸ்தருக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்றது. சரி, இப்போ இது என்னுடைய இதையே விளக்கிட்டு இருந்த நேரம் ஆயிடும். நான் வேகமா போறேன். அடுத்தது 17ஆம் வசனத்தை வாசிங்களேன். அதுதான் ரொம்ப முக்கியமானது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. நல்லா கவனிங்க. எலியாவை பத்தி சொல்லிக்கு பாருங்களேன். அவரை பத்தி சொல்லிக்குது. ரொம்ப அழகான வார்த்தை என்னன்னா, இந்த கம்பேர் பண்ணி அழகா சொல்லிக்கு பாருங்களேன். ஒப்பிட்டு அவர் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் கருத்தாய் ஜெபம் பண்ணினார். இந்த கருத்தாய் ஜெபம் பண்ற ஜெபம் எங்க இருந்து வருது அதை பத்தி சொல்லி தரேன் பாருங்களேன். ஒரு ஜெபம் கருத்தாய் இருக்கும் என்றால், உங்க மைண்ட் சரியா இல்லைன்னா ஜெபம் கருத்தே வராது. ஜெபத்துல கருத்து இருக்காது. கடமைக்கு ஜெபம் பண்ணிட்டு தான் போக முடியும். நீங்க 3 மணி நேரம் 5 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, மைண்ட் சரியா இல்லாம நீங்க எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாலும் அதுல ஒரு பவர்ஃபுல்லாவே இருக்காது. ஆனா வசனம் சொல்லுது, கருத்தாய் ஜெபம் பண்ணா. கருத்தாய் ஜெபம் பண்ண நம்ம சொல்லுவோம், அவர் பெரிய ஊழியக்காரங்க எலியா. அதுதான் வசனம் சொல்லுது. நம்மை போல பாடு உள்ளவனா இருந்தும் கருத்தாய் ஜெபம் பண்ணி அவருடைய கால்வலி சரியா விட்டது. அப்படியே போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? இயற்கைகள் மேல அதிகாரம். நான் அதை பத்தி தான் நீங்க கொஞ்சம் வேகமா ஒரு 4-5 பகுதிகளை சொல்ல போறேன். நம்ம ஜெபம் இந்த கழுத்து வலி, கால் வலி, முட்டி வலி சரி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இல்ல, இயற்கைக்கு மேலே அதிகாரம் உள்ள ஜெபமாய் நம்முடைய ஜெபம் மாறும்படிதான் கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். ஏன் இயற்கை மேல அதிகாரம்? ஆண்டவர் எப்போதுமே விளையாட்டு காட்டுகிற ஆண்டவர். நான் சொல்லுவேன் அடிக்கடி, அவர் நம்மளை ரட்சித்து அபிஷேகம் பண்ணி அவர் பண்ற வேலையெல்லாம் நம்மளை பண்ண வச்சுட்டு அவர் கைகட்டி பார்த்துட்டு இருப்பார். இதுதான் அவருக்கு ஆசை. புரியுதா உங்களுக்கு? அவர் பண்றது அவர் தான் பண்ணணும் எல்லாம். ஆனா அதெல்லாம் அவர் பண்ணாம நம்மளை ரட்சித்து நமக்கு முழு அதிகாரத்தை கொடுத்து, ஆதியாகமம் 1:26-27 அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படியும் கொடுத்து, அந்த மாதிரி வார்த்தைகளை ஆரம்பத்திலே கொடுத்து, இன்பில்ட்டா அப்படி சொல்லுவோம் இல்லையா, உள்ள ஏற்கனவே வைத்து உலகத்துல பிறக்க வச்சு அவர் பண்ற மாதிரி நம்மளை பண்ண வைக்கிறதுக்கு பண்ண வச்சுட்டு கை கட்டி பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பார். இதான் அவருக்கு விருப்பம். எவ்வளவு நல்ல ஆண்டவர்ல. யாராவது எந்த தலைவராவது அப்படி செய்வாங்களா? அவர் போடுற கையெழுத்துக்கு பதில் நீ போடுற நான் பார்த்துட்டு இருக்கேன்னு யாராவது சொல்லுவாங்களா? தலைவர் கையெழுத்து விட்டுருங்க, ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். நம்முடைய தலைவர் வந்திருக்கிறார் அப்படின்னா தலைவரை மேலே ஏற்றி கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஒரு முக்கியமான விஐபி அவர் வந்துட்டு ஓரமாக உட்காந்துட்டு ஒரு குட்டி பையன் வாப்பா கிஃப்ட் கொடுப்ப விடுவாங்களா? விட மாட்டாங்க. தேவன் அன்புள்ளவர். இயேசு மிகவும் அன்புள்ளவர். இங்க இருக்கிற யாராவது அன்புக்கு ஏங்கி வந்திருக்கீங்களா? இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார், ரொம்ப அன்புள்ளவர். அவருடைய அன்பை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவரை விட்டு விலகவே முடியாது, அவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகவே முடியாது. மகிழ்ச்சியா இருக்கும் வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் தான் எலியா. ரொம்ப அசால்ட்டா 3.5 வருஷம் அப்படியே சொல்லி நிப்பாட்டிட்டாரு. மழை பெய்யல. இன்னொரு வசனத்தை படிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல 17வது அதிகாரம் 1ஆம் வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இந்த வசனத்துல ரொம்ப முக்கியமான வார்த்தை தெரியுமா? என்ன தெரியுமா? என் வார்த்தையின்படி. சொல்ல முடியுமா நம்மளால? சொல்ல முடியுமா நம்மளால? ஆண்டவரே உம்முடைய நாமத்துல உம்முடைய கிருபை உம்முடைய அதெல்லாம் ஓகே. ஆனா இதுக்கு சொல்லதுக்குன்னு ஒரு தில்லு வேணும். என் வார்த்தையின்படி சொல்லதுக்குன்னே ஒரு பவர் வேணும். அந்த பவர் எப்படி வரும் தெரியுமா? அவருடைய பிரசன்னத்துல வாழ்ந்தா வரும். கட்டளை இடும்படி, அதிகாரத்தை பயன்படுத்தும்படி நிப்பாட்டினார் மலையை. அடுத்தது
2 ராஜாக்களுக்கு வாங்க, வேகமாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அங்க ஒரு தேவ பிரசன்னத்தில் அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். எலியாவோடு எலிசா பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நல்ல கவனிங்க நான் சொல்றத. தேவ பிரசன்னம் நிறைந்த ஒரு தேவ மனிதனோடு ஒருவர் தொடர்ந்து ஒட்டிக்கிட்டே போனார்னு வச்சுங்களேன், அவர் மேல இருக்கிற அபிஷேகம் கட்டாயம் அவருக்கு கீழே இருக்கிறவர் மேல கேட்கப்படாட்டாலும் கொடுக்கப்படும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? யாரெல்லாம் தேவ பிரசன்னம் நிறைந்த மனிதனோடு அதிக நெருக்கமாய் பழகுகிறார்களோ, அந்த பழகுகிற நபர் விவரம் இல்லாட்டாலும் அந்த தேவ பிரசன்னம் யார் மேல இருக்கோ அவங்களையும் நடத்தும், பக்கத்துல யார் இருந்தாலும் அவங்களையும் தொடும். அதான் தேவ பிரசன்னம். நீங்க தேவ பிரசன்னம் உள்ள ஆள் பக்கத்துல போங்க, அவங்களையும் தொடும். அது சும்மா வராது. அது நீங்க தேவ பிரசன்னத்தோடு வாழ பழகிட்டீங்கன்னா நீங்க எந்த விஷயத்துக்கும் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி அப்படி ஜெபம் பண்ணி உபவாசம் போட்டு உருண்டுலாம் இல்ல. அப்படி சாதாரணமா ஒரு ஜெபம் பண்ணீங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்டதான அற்புதங்கள் நடக்கும். ஆமென். 2:14 வாசிங்க. எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இரு பக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். எல்லாம் கவனிங்க, நான் சொல்ற அற்புதங்களை பாருங்க. முதல்ல மழை பெய்யாதுன்னா பெய்யல, என் வார்த்தையின்படி. இப்ப இங்க சொல்றாரு, எங்க ஓனர், எங்க சீனியர், அவருடைய பேரை சொல்லிட்டு தண்ணியை நான் அடிக்கிறேன், தண்ணி நிக்குது. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறேன், என் வாழ்க்கையில இத மாதிரி இயற்கைக்கு அப்பாற்பட்டதான அற்புதம் நடந்துன்னு சொல்ல முடியுமா? என்னைக்காவது மழையை நிப்பாட்டி இருக்கிறோமா? கொஞ்ச நேரம் சர்ச்சுக்கு போறதுக்காக மழையை நிப்பாட்டுவோம் அப்படின்னு என்னைக்கா நிப்பாட்டிருக்கீங்களா? ஆண்டவரே, சாயங்காலம் பார்த்து மழை பெஞ்சது சோத்துறோம், சர்ச்சுக்கு இதை காரணம் காட்டி போகாம இருப்பதுக்கு கிருபை செய்திரேன்னு மனசுக்குள்ள ஜெபம் பண்ணிக்கிட்டு சில நேரத்தில் உட்காந்துருப்போம். இயற்கைகள் மேல தேவன், நல்ல கவனி, நான் என்ன சொல்ல வரேன்னா, இயற்கைகள் மேல அதிகாரம் கொடுத்திருக்கிறாருன்னா அப்போ உங்க மேல வியாதிக்கு எப்படி அதிகாரம் இருக்கும், பிசாசுக்கு எப்படி அதிகாரம் இருக்கும்? நிறைய பேர் இந்த சூனியத்துக்கு, எங்க ஊர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூனியத்துக்கு, நான் தமிழ்நாட்டில் பல ஊர்களில் பிரயாணம் பண்ணி பார்த்துருக்கேன். ரொம்ப சூனியத்துக்கும் மந்திரத்துக்கும் பேர் போன ஊர் எங்கள் ஊர் தான். யாராவது எங்கள் ஊர்லேருந்து பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் நம்ம ஊரை குறை சொல்கிறாருன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு போனதுலேருந்து எனக்கு ஃபுல்லாக வேலை, இந்த வரதெல்லாம் மந்திரம் சூனியம் தான் வரும். நான் முதல்ல என்ன சொல்லி கொடுத்தேன், மனதை தான், மைண்டை தான் மாற்றினேன். உடனே நான் வல்லமையான ஆள் கொண்டு எல்லாத்தையும் சரி அப்படிலாம் சொல்ல, வந்த ஆளுக்கு சொல்லி கொடுத்தேன். ஒரு அம்மா சொல்லிச்சுது, ஐயா எங்கள் வீட்டில் சூனியம் வச்சுட்டாயா, குடியிருக்க முடியலையா அப்படின்னுச்சு. நான் வீட்டுக்கு ஜெபம் பண்ண வரேன் போங்க அப்படின்னு. போன உடனே வீட்டில் போய் பார்த்தா ஜெபம் பண்ண அது உடம்புலாம் எரியுது அப்படிலாம் பண்ணிச்சுது. நான் ஜெபம் பண்ணி என்னோட ஒரு டீம் கூட்டிகிட்டு போய் ஜெபம் பண்ணி பார்த்தா ஒரு வெளிப்பாடு வரல. கர்த்தர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, இவங்களுக்கு சூனியம் இல்லைன்னு தெளிவாக கர்த்தர் பேசுகிறார். எனக்கு மட்டும் இல்லை, என்னோட இருக்கிற டீம் எல்லாரும் ஜெபிக்கிற பிள்ளைகள், யாராவது ஒருத்தருக்கு 2-3 பேருக்கும் ஒரே விஷயத்தை கர்த்தர் பேசுகிறார், சூனியம் இல்லை. அந்த அம்மா சூனியம் தான் அதை அடித்து பேசுது. அப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு. வீட்டை விட்டு வெளியே வந்தேன். உங்களுக்கு சூனியெல்லாம் இல்லை. இல்லையா சூனியம் இருக்கு, இவ்வளோ நேரம் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு போறீங்க அப்படின்னு. நான் கேட்டேன், எப்படி சூனியன்னு சொல்றீங்க? இந்த பாருங்க எலுமிச்சம்பழம் எடுக்கிறது பாருங்க அப்படின்னு. இது என்னடா பண்றது? உடனே நான் என்ன பண்ணேன், கடவுள் நமக்கு அறிவு தருவார்ல அந்த நேரத்தில், கிருபை தந்தார். இப்படி நேரம் எட்டி பார்த்தேன், அவங்க வீட்டிலேருந்து 10 வீடு தெரிய ஒரு இந்து கோயில் இருக்கு. இந்த பாருங்கம்மா, நேற்று சாயங்காலம் 2 பசங்க அந்த கோயிலில் உள்ள எலுமிச்சம்பழத்தை அப்படி உருட்டி உருட்டி விளையாண்டுட்டு வந்தான். அது உருண்டு உங்க வீட்டில் கடந்து வாசலில் விழுந்துச்சு. அவன் பாட்டு போயிட்டான். யாரும் சொல்லி நம்மளுக்கு கோயிலில் உள்ளது என்ன அப்படின்னு தூக்கி போட்டேன். அன்னைக்கே சுகமாகி போச்சு. பிரச்சனை எங்க இருக்குது? சூனியம் இல்லை, மண்டையில தான் பிரச்சனை, சிந்தனை சரியில்லை. இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய வியாதியை குறிச்சும் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்தும் செத்து போயிடுவோமோ, பிள்ளைகளை பார்க்காம செத்து போயிடுவோமோ, கல்யாணம் பார்க்காம செத்து போயிடுவோமோன்னு எவ்வளோ பேர் இருப்பீங்க. மரண பயம் என்னங்க? ஒரு தடவை வாழ போகிறோம், செத்துட்டா பரலோகத்துக்கு போக போகிறோம், வேற என்ன வேணும்ன்ற நான் கேட்குறேன். 100 வயசு வாழ்ந்தவங்களுக்கு போய் கேளுங்க, முன்னாடியே செத்துருந்தா நல்லா இருந்திருக்குங்க. சில ஆயாவெல்லாம் போய் கேட்பேன் வேணும்னு, ஆயா ரொம்ப நாளாக வாழணும்னு ஜோம் பண்ணட்டானே,
போயிட்டு சேர்ந்துடலாம்ப்பா அப்படின்னு நான் வேணுனே கிராமத்துல தான் ஒழிச்சிரு, அங்கிருந்து ஒரு கத்தி எடுத்து வந்து கழுத்துல வச்சிருவேன், போட்டுட்டா அப்படிமே. வேணாம்ப்பா எனக்கு பேத்திக்கு பேர குழந்தை பிறக்கணும், அது பார்த்துட்டு போறேன் அப்படிங்கும். இப்போ மனசு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பேச்சு தான் எல்லாம் சாவணும் சாவணும் சொல்லுது, எல்லாம் சாவதுக்கு பயந்துட்டு அலையுது. இயேசுவின் நாமத்துக்காக இந்த உலகத்துல வாழ்றது ஒரே ஒரு தடவை, வாழ்ந்தா உருப்படியா வாழ்ந்துடணும். எப்படி உருப்படியா? என்ன? நிறைய பணம் சம்பாதிச்சா பணம் என்னங்க பணம்? இயேசுவின் நாமத்தினால வைராக்கியம் அவருக்காக எழுப்பி நின்று செத்தாலும் சாகிறேன் அங்க வரணும். எத்தனை பேர் அப்படி விருப்பப்படுறீங்க? இப்ப நான் துப்பாக்கி கொண்டு உள்ள வர சொல்லிடுவேன், யாரையாவது தப்புன்னு கழுத்துல வச்சிருவான், மண்டையில வச்சிருவான் பாரு. அப்போ ஐயா சோத்திரம் மன்னிச்சிருங்கன்னு சொல்லக்கூடாது. எல்லாமே உற்சாகம் கைத்தட்டும் போதெல்லாம் சொல்லுவான். ஆனா பிராக்டிக்கலா நடந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? அதுதான் நிமிந்து நெஞ்ச நிமித்தி காட்ட முடியுமா? போடுறா பாத்துக்கலாம்டா, நான் அந்த அளவுக்கு இருக்கிறேன். என்னங்க ஒரு தடவை தான் வாழ போறோம், 100 வயசு வாழ்ந்து 150 200 அடுத்த இந்த பூமி அழிஞ்சோன்னா திருப்பி ஒரு பூமியில வாழ போறோமா? அவரு நமக்குள்ள ஒரு நோக்கத்தோடு படைச்சாரு, அதை கரெக்டா செஞ்சுட்டு போய் சேர்ந்துடணும் அவர் கூப்பிடும் போது. எப்படி? நீதிமொழிகள் சங்கீதம் 91:16 படி போகணும். எப்படி? பாதியில் போய் விடுவா எப்படின்னு இருக்கா? சரி போட்டோம், அது நேரம் ஆகிட்டே இருக்கும். சரி அடுத்த வசனம் வாங்க. யோசுவா புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அங்க யோசுவாவுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம், தேவ பிரசன்னத்துல வாழ்ந்த, என்ன பிரசன்னத்துல வாழ்ந்தாருன்னு காட்டுறேன் பாருங்க. 10வது அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. யோசுவா 10:12. எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கிலும் தரித்து நில்லுங்கள் என்றான். போதும், கவனிங்க. இது சாதாரண ஒரு ஜெபமா? நல்லா கவனிங்க. மழை பெய்யறது நிப்பாட்டினா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம், தண்ணீரை 2ஆ பிளந்துட்டா கூட ஓரளவு பரவாயில்லன்னு சொல்லலாம். சூரியனை ஒரு பகல் முழுசும் நடுவானத்துல நிக்க வைக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. இல்ல, ஆண்டவர் இயேசு கடலை நடந்த மாதிரி நடக்கிறான்றான், தண்ணீரை திராட்சை ரசமாக்குற மாதிரி நான் ஆக்கிறேன்னு முயற்சி எடுக்கிறோம், நல்லதுதான். ஆனா ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம், சூரியனை நிப்பாட்டி பார்ப்போம். யாருக்காவது ஒரு தில்லு வந்திருக்கா? எனக்கு இன்னும் வரல, வரும்போது நிப்பாட்ட ட்ரை பண்ணுவேன். இப்ப எனக்கு வேற தில்லுல போயிட்டு இருக்கிறேன், செத்து போன 2-3 பேர் உயிரோட எழுப்பணும் ரொம்ப நாளா சுத்திட்டு இருக்கிறேன். அதுக்காக சாவு வீட்டில் போய் ஜெபம் பண்றேன். நீங்க நம்ப மாட்டீங்க, நிறைய சாவு வீட்டில் போகும்போது அழுகிறவங்க நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு நான் இப்போ இயேசுவின் பேர்ல உயிரோட எழுப்ப போறேன்னு சொல்லுவேன். நான் நிறைய இடத்துல பண்ணிருக்கிறேன். எனக்கு இது நான் பண்ணுங்கிறதுக்கு என்னுடைய நண்பர் ஒரு இருக்கார், அவர் சாட்சி, பிரதர் ஆலன். அவரு நான் தான் அந்த வெள்ளம் பண்ணுவோம். போயிட்டு என்ன பண்ணுவோம், அழுகிறவங்க நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு முதல்ல ஆலனுடைய அப்பாவை தான் நாங்கள் எழுப்ப ட்ரை பண்ணோம். அவரு பரம்பரையா கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவர், ஏஎல்சி ஆற்காடு லுத்தரன் சபையை சேர்ந்தவர். ஆற்காடு லுத்தரன் பாஸ்டர் 20 பேர் வந்திருக்காங்க. நாங்கள் 2 பேரும் பைத்தியக்கார மாதிரி போய் எல்லாரும் ஓரமாக நின்றுங்க, நாங்கள் உயிரோடு எழுப்ப போகிறோம் அப்படின்னு நின்றுட்டு அவர் நெஞ்சில் கை வச்சு இயேசுவின் நாமத்தில், ஏன்னா மத்தேயு 10:8 இருக்குது. நான் எதுக்கு எழுப்புறேன்னா அதில் ஒரு 100 பேர் இயேசு ஏற்றுக்கொண்டானா பரலோகத்துக்கு ஆயத்தம் வருவோம். எனக்கு பேர்லாம் வேண்டாம், நமக்கு பேரு புகழ் உயிரோடு எழுப்பதில் வல்லவர் அதெல்லாம் வேண்டாம். நான் எங்கேயோ வந்துட்டேன், வேற இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ நான் அங்கெல்லாம் இல்லை. இப்போ நீங்கள் உட்கார வச்சு 1 மணி நேரம் புகழ்னாலும் எனக்கு மண்டையில் ஏறாது, 1 மணி நேரம் திட்டினாலும் எனக்கு ஏறாது. ஏன்னா நான் வேற இடத்துக்கு வந்துட்டேன், கண்ணாடி ரூமுக்குள்ள இருக்கிறேன். அதனால எனக்கு இதுல ரொம்ப தெளிவு இருக்குது. ஜெபம் பண்ண 10 நிமிஷம் ஜெபம் பண்ண அவர் எழும்பல, உடனே எல்லாரும் எப்படி பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா உங்களுக்கு பைத்தியம் தான் பார்த்திருப்பாங்க. நம்ம ஏற்கனவே வசனம் தானே சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள பைத்தியம் தானே சொல்லுது. பரவாயில்ல, நல்லதுதான். உடனே நான் சொன்னேன், பிரியமானவர்களே, இப்போ ஆரம்பிக்கிறேன். இவர் நான் ஜெபிக்கும் போது நான் எதுக்கு மறுபடியும் சொல்றேன், எதுக்கு உயிரோட எழுப்புக்கு ஜெபிச்சுட்டு இருக்கிறேன்னா, ஒரு கொத்தா ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கு நான் எனக்கு சபைக்குள்ள வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறேன். இந்த ஒண்ணு ஆதாயம் பண்ணி போர் அடிச்சு போச்சு எனக்கு. மொத்தமா அப்படி ஒரு 500 பேர் சாவு வீட்டுலன்னா ஒருத்தன் எழுப்பிட்டான்னா எழுப்பிட்டு அப்புறம் கூட படுத்துக்கிட்டு அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு தேவை என்ன வேணும்? செத்து போனவன் எழுப்பி வச்சு அவனுக்கு பிரசங்கம் பண்ணி அவனை பரலத்துக்கு கொண்டு போறது அது கிடையாது. அது இருந்தா இருந்துட்டு போட்டோம். நமக்கு இந்த மொத்த கூட்டம் இருக்கு, துக்க கூட்டம், ஒரு கூட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அத்தனையும் சர்ச்சுக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா ஒரு 500 பேர் உள்ள வந்துட்டானா 300 பேருக்கு ஞானசனம் கொடுத்துருவேன். என்ன ஒருத்தர் கூட ஆமேன்னு சொல்ல பொறாமையா இருக்கா? நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பைபிள் இருக்கா இல்லையா? இயேசுவின் நாமத்தில் மத்தேயு 10:8 மற்ற குஷ்டரோகி எல்லாம் சுகமாக்குறோம், வியாதி உள்ளவங்க சுகமாக்குறோம், மரித்தோரை எழுப்புறோமா இல்லையா? யாரும் அந்த டாபிக்ல போக மாட்டாங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமேன்ற நான் பண்ணாத பிசினஸை பண்ணுவோமே. அல்லையிலையோ சொல்லுங்க. யாராவது இறந்து போனாங்கன்னா சாவுன்னா சொல்லி அனுப்புங்க, வரேன், ட்ரை பண்ணுவோம். அப்போ பேசுறேன், பிரியமானவர்களே, இந்த ஐயா எழும்பாததுக்கு காரணம் என்ன என்று சொல்லி நீங்கள் யோசிப்பீர்கள். ஒருவேளை இவர் எழுந்திருந்தால்
எனக்கு புகழ்ச்சியா இயேசுவுக்கு புகழ்ச்சியா அப்படின்னு. இயேசுக்கு தான் புகழ்ச்சி, எழும்பாவிட்டாலும் அவரை தான் கேட்க வேண்டும் அப்படின்னு வெளியே வந்துட்டேன். நான் என்ன பண்ண முடியும்? எழுப்பலன்னா என்ன அக்ரிமெண்டா போட்டு கொடுக்க கண்டிப்பா எழுப்பணும் அப்படிலாம் கிடையாது. எழுப்புனா இயேசுவை 10 பேர் வந்துருவான் சர்ச்சுக்கு. எப்படியாவது சர்ச்சுக்குள்ள ஆள் வரணும், இயேசுவின் ரத்தத்தால கழுவப்படணும், ஞானசாண்டக்கணும், பரலோகம் போனியா, அதுதான் நமக்கு தேவை. மத்த நீங்க பேரு புகழு. அல்லேலூயா, ஆமென். தேவ பிரசன்னத்தோடு வாழுகிறவர்கள் இந்த சிந்தனைக்குள்ள வந்துட்டா, இத மாதிரி நான் யோசிச்சுட்டு பைத்தியக்கார மாதிரி அலைஞ்சேன்னா, நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை என்கிட்ட சொன்னா எனக்கு மண்டையில ஏறுமா? சுத்தமா ஏறாது. ஏன்னா நான் தான் சொன்னேன், மொட்டை மாடிக்கு வந்துட்டேன், 23வது ஃப்ளோர்ல நிக்கிறேன், நீங்க 2வது ஃப்ளோர்ல இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? கீழே நின்று காக்கான்னு கத்த வேண்டிதான். நீங்க என்ன கத்துனாலும் எனக்கு கேட்காது. ஏனென்றால் நீங்க எல்லாரும் அப்படி வர சொல்றேன், தேவ பிரசன்னத்துல 23வது ஃப்ளோர்ங்கிற வளர்ச்சிக்குள்ள வந்துருங்க. கரங்களை தட்டி கத்தரை சோதரம் பண்ணுவோம். இப்ப பாருங்க, சூரியனை ரொம்ப சாதாரணமா நிப்பாட்டுறாரு. அதான் சொல்றேன், இதெல்லாம் நம்ம யோசிக்காத விஷயங்கள். நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? அந்த வசனத்தை படிச்சுட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எவ்வளவு வல்லமையான ஒரு மனிதன் அவர், இப்படியே பேசிட்டு போயிடும். எதுக்கு அங்க எழுதிருக்குது? அவர் வல்லமையான ஒரு சொல்றதுக்கு எழுதிருக்குது. அப்படின்னா பரலோகத்துக்கு போனோம்னா அங்க கூப்பிட்டு யோசுவா அங்க வாப்பா அப்படின்னு நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் பரலோகம் போனோன்னே, இந்த பார் இந்த பூமியில பைபிள் எழுத மறந்துட்டேன், இந்த யோசுவா பத்தியா, இவன் தான் சூரியனை ஒரு நாள் நிப்பாட்டி விட்டான், வல்லமையான ஆள் அப்படின்னு அங்க சொல்லியிருப்பாரு. அதுக்கு எழுதப்பட்டது எதுக்காக? இத பார்த்துட்டு உன் சிந்தனை அங்க கொண்டு வா, அந்த சிந்தனைக்கு வந்துரு, அந்த லெவலுக்கு யோசி. நீ வீட்டுல மாடு குட்டி போடல, ஆடு குட்டி போடல, குழந்தை இல்ல, கல்யாணம் ஆகல, காது குத்தல, இதையே பேசி அப்புறம் பொண்ணு பார்க்கணும், மாப்பிள்ளை பார்க்கணும், பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும், பாடம் படிக்க, காலேஜில் சேர்க்கணும், இதுக்கே ஜெப குறிப்பா ஜோமணி வாழ்ந்துக்கிட்டு என்ன பிரயோஜனம்? போர் அடிக்கல உங்களுக்கு? எல்லாரும் கேட்கல, அப்படி யோசிக்கிறவங்கள கேட்குறேன். தேவ பிரசன்னம் ஒரு இனிமையான ஒரு அனுபவம். சரி, இப்போ நான் உங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி வரும், கண்டிப்பாக வரும். நான் மற்றவங்களெல்லாம் பேசுகிற டைமில் இவரை மட்டும் கொஞ்சம் பேசிடுறேன். யோசுவா சூரியனை நிப்பாட்டுற அளவுக்கு என்ன ட்ரைனிங்ல இருந்தாருன்னு பார்க்கணும். கரெக்டா இல்லையா? ஆமாவா இல்லையா? என்ன சொல்ல மாட்டேன்றீங்க? யோசுவா சூரியனை நிப்பாட்டுற அளவுக்கு ஒரு ட்ரைனிங். என்ன ட்ரைனிங்ல இருந்தார் இவரு? ஏதோ ட்ரைனிங் எடுக்காம எதுவும் பண்ண முடியாது. கரெக்டா? ஏதோ பயிற்சி எடுக்காம சும்மாலாம் எதுவும் பண்ணிட முடியாது. நீங்க எந்த வேலை பண்ணாலும் பயிற்சி எடுக்காம பண்ண முடியாது. அதுக்கு ஒரு பிரயாசப்படணும், நேரம் செலவு பண்ணணும், காத்திருக்கணும், கற்றுக்கொள்ளணும், படிக்கணும், அதை செயல்பாட்டில் கொண்டு வரணும், எவ்வளவு விஷயம் இருக்குது. அப்ப இவர் என்ன ட்ரைனிங் எடுத்தாரு? இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நானும் இந்த மாதிரி சூரியனை நிப்பாட்டுற அளவுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்டதான வேற ஏதோ பண்ணணும்னு விரும்புறேன் அப்படி சொல்லுங்க. உங்க விருப்பம் இருந்தா மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம், யோசிப்போம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நமக்கு தேவையில்லாத டாபிக்ங்க. என்ன சர்ச்சுக்கு வந்தீங்களா, ஜோம் பண்ணீங்களா, ஐயா சொல்ற வேலையை செஞ்சோமா, சத்தம் கொண்டாம போயிட்டு இருப்போம். இதெல்லாம் எதுக்குங்க வம்பு? அப்ப இந்த அதிகாரங்களை நீங்க படிக்கக்கூடாது. நான் மறுபடியும் கேட்கிறேன், யாருக்காவது இவன் நான் பண்ற பிரசங்கம் கொஞ்சமாவது வேலை செய்தான்னு எனக்கு ஒரு ஆறுதலா நான் வீட்டுக்கு போவோம் பாருங்க, அதுக்காகவாது கை தூக்குங்களேன். இதுவும் பாருங்க, எனக்கு ஆறுதல் படுத்த முடியாத ஒரு கை தூக்கு, ஒரு கை தட்டுங்க பாப்போம் எல்லாரும். சரி, இப்ப நான் என்ன கேட்கறேன், கைத்தட்ட எல்லாரும் கை தட்டிட்டீங்க. சூரியனை நிப்பாட்ட சொல்லல, நிப்பாட்டுற அளவுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்டான காரியங்களை செய்யும்படி ஏதாவது ஒன் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில இயேசுவின் நாமத்துல ஏதாவது ஒன்று பண்ணி ஜனங்களை திரும்பி பார்க்க வச்சு இயேசுவை காட்டிடணும், அங்க வந்துடணும். இந்த பாரு இதெல்லாம் நிப்பாட்டுற பத்தியா, நான் யார் தெரியும்? அப்படி இல்ல, இதை நிப்பாட்டுறதுக்கு எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார், அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன், அங்க வரணும். அதை சொல்லதுக்குதான். ஆமென். எத்தனை பேரு மறுபடியும் கேட்கற விட மாட்டேன் நான் இந்த அளவுக்கு. ஏன்னா ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு தான் கேட்கறேன். இந்த அளவுக்கு நான் ட்ரெயின் பண்ண விரும்புறேன், எதையாவது ஒன்று நிப்பாட்டிடணும். அட்லீஸ்ட் பஸ்ஸில் போன, ரோட்ல போன பஸ்ஸை கூட நிப்பாட்ட முடியல சார் அப்படின்றீங்களா? கை தூக்கும் பார்ப்போம். யாராவது வித்தியாசமா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் செய்ய விரும்புகிறேன், கை தூக்குங்க. ஓகே, இத்தனை கரங்களை உயர்த்தினதை பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு. சொல்லித்தரேன் பாருங்களேன், ரொம்ப முக்கியமான விஷயம். வசனம் படிங்க, எல்லாருக்கும் தெரிந்த பகுதிகள் தான். யோசுவா 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 8வது வசனம், 15வது வசனம், 16வது வசனம். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும் போது யோர்தானில் நில்லுங்கள் என்று கட்டளையிடுவாயாக என்றார். 12. சரி, யோர்தான் நின்னுச்சுது அங்கேயும். 8ஆம் வசனம் படிச்சிங்களா? 15 வாங்க.
யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள். இது உங்களுக்கு தெரியும், நல்லா கவனிங்க. இதுவும் ஒரு அற்புதம் பாருங்க. அவர் சூரியனை மட்டும் நிப்பாட்டல, தண்ணி கூட என்ன செஞ்சிட்டாரு சொல்லுங்க, சொல்லுங்கம்மா, தண்ணி கூட நிப்பாட்டாரு. இப்ப இதுக்கு காரணம் சொல்ல பாருங்களேன். யாத்திராகமம் 33 அதிகாரத்துக்கு வாங்க. இதோடைய காரணம் யோசுவாவுக்கு இவ்வளவு பவர்ஃபுல்லா அவர் செயல்படுறதுக்கு காரணம் யாத்திராகமம் 33 அதிகாரம் 11வது வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். புரிஞ்சா உங்களுக்கு? ஆசரிப்பு கூடாரம் என்ன? இப்போ சர்ச்சு, சபை. சபைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஐக்கியம் இருந்துகிட்டே இருந்துன்னு வச்சுங்களேன், இயற்கைக்கு அப்பாற்பட்டதை செய்ய முடியும். நிறைய பேர் ஆமென் சொல்ல பாத்தீங்களா? சபைக்கு நீங்க சபைக்கு எப்படி வரீங்க? பிரசங்கம் கேட்க வந்துட்டு ஆராதனைக்கு மட்டும் வந்துட்டு போறீங்களா? நீங்க விசுவாசி, சரியா? இங்க இருக்க சில ஊழியங்களை செய்ய வரீங்களா? நீங்க ஊழியர். ஆனால் இங்கதான் அதிகமா இருப்பேன் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டீங்கன்னா பிரசன்னத்துல வளர்ந்துகிட்டே இருப்பீங்க, உங்களுக்கே தெரியாது. வசனம் வேணுமா? இன்னும் வசனத்தை படிக்க நேரம் இல்லை, சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பகுதி. அன்னாளுக்கு குழந்தை இல்லை, குழந்தைக்காக ஜெபம் பண்ணணும்னு யார் பிறக்கிறா? சாமுவேல் பிறக்கிறாரு. சாமுவேல் எங்க வளர்ந்தாரு சொல்லுங்க, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. தேவனுடைய ஆலயத்துக்கும் உங்களுக்கும் ஸ்ட்ராங்கா ஒரு ஐக்கியம் இருக்குன்னு வச்சுங்களேன், கர்த்தருக்கும் உங்களுக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி. நீங்க தூங்க கூட செய்யலாம், ஆராதனையில் இல்லை. ஆராதனை தூங்க சொல்ல, கூட்டங்கள்லாம் முடிஞ்சு ஜெபம்லாம் முடிஞ்ச உடனே எப்போ பார்த்தாலும் இங்கே இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, எங்கள் சபையில் ஒரு தம்பி உண்டு பாருங்க. அவன் காலேஜ் படிக்கும்போது காலேஜ் படிச்சுட்டு வீட்டுக்கு போக மாட்டான். காலேஜ்லேருந்து வந்தவுடனே நேராக சர்ச்சுக்கு தான் வருவான். இங்கே பாத்ரூமில் அங்கே குளிப்பான், இல்லை துணிலாம் காய போடுவான். அங்கே நான் எப்போல்லாம் சர்ச்சுக்கு போகிறேன் அப்போல்லாம் சர்ச்சில் இருப்பான். அந்த ஊரில் மற்ற எல்லாரும் கேட்பாங்க அந்த தம்பி பேரை சொல்லி, அவன் எங்கே இருப்பான் அப்படின்னா, ஊரில் எல்லாருமே சொல்லுவாங்க சர்ச்சில் இருப்பான் அப்படின்னு. எப்போ? காலேஜ் நேரம் தவிர சாப்பிட்றதுக்கு மட்டும் வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்டு வந்துடுவான், அவ்வளோதான். முழுக்க முழுக்க சர்ச்சில் இருப்பான். இப்போ அவனுடைய நிலைமை தெரியுமா? ஒரு தேவனுடைய ஊழியக்காரனா ஒரு பெண்ணை திருமணம், ஒரு பிள்ளைய நல்ல பிள்ளையை திருமணம் பண்ணி வச்சோம், அழகாக ஒரு ஊழியத்தை ஸ்தாபித்து செஞ்சிட்டு இருக்கிறான். ஏன் அப்படின்னா அவன் செய்கிற ஊழியக்கும் இன்னும் சிலர் ஊழியரை உருவாக்கி இருக்கிறோம். மற்றவங்க ரொம்ப அட்டாச்மெண்டாக இருப்பாங்க, இருக்க மாட்டான். அவன் வந்துட்டு போவானுங்க, அவங்களையும் ஊழியத்தில் உருவாக்கி அவங்களையும் பைபிள் காலேஜ் படிக்க வச்சாச்சு, ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் இவன் பண்ணுறதுக்கும் அவங்க எல்லாரும் பண்ணுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சபையோட ஒருத்தருக்கு நெருக்கம் இருக்க 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 உள்ளான மனுஷனில் ஒரு மாற்றம் கட்டாயம் வந்துடும். நீங்கள் காலைல 5 மணி ஜபத்தில் சும்மா வந்து தூங்கிட்டே இருப்பீங்க. யாராவது தூங்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அவங்கள சாதாரண ஆளை இடப்படாதாங்க, உள்ள மகிமை இறங்கிக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு கூட்டத்தில் ஓரத்தில் உட்காந்து தோத்திரம் இருப்பீங்க, சாதாரண ஆள் இல்லை, மகிமை இறங்கிக்கிட்டே இருக்குது. சபைக்கும் உங்களுக்கும் ஒரு உறவு இருக்கும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்டதான கிரியைகளை வல்லமையாய் செய்ய முடியும். ஆமென். எல்லாருக்கும் ஆசை. அதான் கேட்டேன், ஆசை முதல்ல ஆசைப்படுறதே ஒரு கிருபை பாருங்க. ஆசைப்படுறதே. இப்போ இவ்வளோ பேர் இருக்கீங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்டதானே ஏதாவது பண்ணணும்னு கை தூக்குங்கன்னா 2 தடவை 3 தடவை சொல்லதுக்கு அப்புறம் தானே கொஞ்சம் கொஞ்சம் கூடிச்சு எண்ணிக்கை. டக்குன்னு அந்த 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 ஸ்பீடு வரல பாருங்க. என்ன காரணம்? அதெல்லாம் பாஸ்டர் செய்வாங்கங்க, வீட்டுக்கு போனால் பசங்க ஒரே கியா கியா கியான்னு கத்தும். அப்புறம் என்ன சொல்ல, என்னெல்லாம் நெகட்டிவாக இருக்கோ அத்தனையும் பேசுவோம். அது சரியில்லை, வீடு சரியில்லை, ஜோமனை சொன்னால் வீட்டில் ஜோமனுக்கு இடம் இல்லை, ரூம்பு தனியாக இல்லை, அது பண்ணு, ஒரே சத்தமாக இருக்குது. பக்கத்து வீட்டில் பாட்டு போடுறான், பக்கத்தில் ஒரு இந்து கோயில் ஒரே சத்தமாக இருக்குது. இந்து கோயிலில் கூட நான் பிரசங்கம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். நான் அந்த சம்பவத்தை சொல்ல பாருங்களேன். வானூர், விழுப்புரம் மாவட்டத்தில் வானூர் ஒரு தாலுகா. அங்கே கோயில் பூசாரி ஒருத்தருக்கு 2 கால்லையும் நெருப்பை அள்ளி கொட்டிட்ட அப்புறம் கால் எப்படி இருக்குமோ சுகமாகி அப்படி இருக்கும். அது மட்டும் இல்லை, எரிச்சல் பயங்கரம். இவர் ஒரு சின்ன கோயில் பூசாரி இல்லை, ஒரு பெரிய அந்த ஏரியாவில் ஒரு பெரிய கோயிலுடைய பூசாரி. அவருடைய சொந்தக்காரர் ஒருத்தர் என்கிட்ட வந்தார். சார் நீங்கள் நல்லா ஜவானம் பண்ணுறீங்க, எங்கள் வீட்டில் எங்கள் மாமாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட்டிகிட்டு போனார். நான் மாமனை ஏதோ செக்யூரிட்டியாக இருப்பார், ஏதோ மாமனை நினச்சிக்கிட்டேன். போனால் அவர் பயங்கரமான ஆளாக இருக்கார். பூசாரி எப்படி இருப்பாருன்னு பார்த்துங்க. வீட்டுக்கு போகிற வீடே கோயிலாக இருக்குது. போய் உட்காந்து
நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கேன். எடுத்த உடனே தைரியமா சத்தமா சொன்னேன், பரவாயில்ல உட்காருங்கன்னாரு. ரைட், நமக்கு அவருக்கு மேட்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லி 1/2 மணி நேரம் உட்கார்ந்து இயேசு கிறிஸ்துவின் இந்த சுவிசேஷத்தை கன்னி பிறப்பிலிருந்து பாடு மரண உயிர்த்தல் எல்லாம் சொல்லிட்டு இப்போ உங்களுக்காக ஜெபம் பண்றேன் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணேன். கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல இருந்த அந்த எரிச்சல், எவ்வளவோ வைத்தியம் பண்ணி போகாத ஒன்று, அந்த நிமிஷத்துல கர்த்தர் சுகமாக்குனார். உடனே அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, சார் நீ பேசுறது பிடிக்கும் சார் எனக்கு. அவர் சொல்றாரு, என்ன ஜெபம் பண்றதெல்லாம் அவர் சொல்ல, நான் பேசுறது அந்த மாதிரி பேசி இருக்கிறேன் அவர்கிட்ட. நீங்க பேசுறது ரொம்ப பிடிக்கும் சார், கேட்குற மாதிரியே இருக்கு சார். அடுத்த மாசம் எங்க கோயில் திருவிழாவில் மைக் போட்டு ஸ்பீக்கர்ல தந்துடுறேன், ஏதாவது நல்லதா பேசு சார் அப்படின்னு இருக்கிறார். வரேன். எங்க விட்டாலும் பிரசங்கம் பண்ணுவேன். சர்ச்சில் பிரசங்கம் பண்றது இல்ல, 2 ஜலைக்கு நடுவில் கொண்டு விட்டு அப்படியே கையை வச்சுட்டு ஜம்முன்னு பிரசங்கம் பண்ணிட்டு வந்துடுவேன். எனக்கு இயேசு மகிமைப்படணும். ஆமென். சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா சாதிக்க முடியாது ஐயா. அப்படி இருக்குது இப்படி இருக்குது இதையே சொல்லி சொல்லி எத்தனை காலம் ஓட்ட போறோம். அதனால இன்னைக்கு ஆராதனை முடிந்த பின்பு அந்த வாசலை பூட்டிட்டு இந்த வாசலை துப்பாக்கியோடு ஒரு சகோதரன் நிற்க சொல்ல போறேன். ஒழுங்கா ஊழியம் சரியா இல்ல சுடட்டா? லைவ்ல வேற போயிட்டு இருக்குது ஐயா, இப்படிலாம் பேசிட்டு இருக்கு. அதுக்கு தான் அந்த கேமரா முன்னாடி பேசுறது இல்லை நான். எல்லாம் கவனிங்க, இந்த மாதிரி இயற்கைக்கு அப்பாற்பட்டதான காரியங்களை நீங்களாம் நடப்பிச்சா நம்ம சபை ஒரே ஞாயிற்றுக்கிழமையில 20 ஆராதனை நடத்துற கண்டிஷன்ல வந்துடும். அதுக்கும் ஆமேன் போடுறது ஒரு சிலர் தான். ஏன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குறாங்க, மற்றவங்களாம் பேசக்கூடாது. எங்க சபையா இருந்தா இன்னைக்கு இப்ப நான் இந்த சொன்ன வார்த்தைக்கு 20 ஆராதனை நடத்துறமோ இல்லையோ, எங்க பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு விசில் மட்டும் அடிக்க மாட்டா, மீதி எல்லாம் சத்தமும் வந்துடும். ஆமா, உள்ள வேலை செய்யணும், நெருப்பாவே இருக்கணும் உள்ள. இயேசுன்னா அப்படியே வந்து அதாவது ஸ்வீட் அப்படின்னாலே, எங்க அண்ணா இருக்கிறாங்க, ஸ்வீட் அப்படின்னாலே நாக்கில் என்ன வரணும், டேஸ்ட் வரணும். அப்படின்னா இயேசுனாலே உள்ளமெல்லாம் களி வரணும், மகிழ்ச்சியில களி வரணும். அதுதான் தேவ பிரசன்னத்தில் வாழுகிற அனுபவம். சரி, இப்போ புதிய ஏற்பாட்டில் வரோம். நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டிலாம் பேசிட்டோம். உங்களுக்கு தோணும் புதிய ஏற்பாட்டில் ஏதாவது சொல்லுங்க சார்னா, அங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பேசுவோம். அதை அப்போஸ்தலர் நடவடிக்கைக்கு வாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12வது அதிகாரம். தேவ பிரசன்னத்தில் வாழுகிறவருடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். படிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. நல்லா கவனிங்க, பேதுருவை சிறைச்சாலையில் போட்டிருக்கிறாங்க, சங்கிலி வச்சு கட்டியிருக்கிறாங்க. எதுக்கு? இயேசுவின் நாமத்தை சொன்னதுனால. சிறைச்சாலையில் இப்போ நல்லா கவனிங்க, நல்லா கவனிக்கணும். உங்க சிந்தையில வேற எங்கேயும் சிதற விடாங்க. நல்லா கவனிங்க, உங்களையும் என்னையும் இப்போ அப்படியே டக்கு டக்குன்னு போலீஸ் நம்ம சபைக்கு வந்து பார்த்துருக்காங்களே, இடத்த பார்த்துட்டாங்க, கப்புன்னு மொத்த பேரும் கொண்டு போய் ஜெயிலில் போட்டா என்ன பண்ணுவோம்? ஜெயிலில் ராத்திரி சங்கிலி வச்சு இந்த மாதிரி கட்டிட்டாங்க, எல்லாம் பயங்கர காவல் போட்டாங்க. அப்படியே நீங்க நான் சொல்றது அப்படியே கற்பனையில கொண்டு வந்து அப்படியே உங்களுக்கு நடக்கிற மாதிரி யோசிச்சாதான் இதுல உள்ள இந்த வசனத்துடைய சாராம்சம் உங்களுக்குள்ள இறங்கும். அப்படி கொண்டு போயிட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல நம்ம வார்த்தை எப்படி இருக்கும், என்ன செய்வோம் அப்படின்னா, நீங்க சொல்றது நானே சொல்றேன் பாருங்களேன். ஒரு கூட்டம் அழுதுகிட்டே நடக்கும், ஏசப்பா பேரை சொல்லிக்கிட்டே அழுவும். சர்ச்சுக்கு தானே போனேன், ஜபம் தானே பண்ணேன், இப்படி மாட்டி விட்டானுங்களே, அநியாய மோசகார பயிலுங்க, உருப்படுவானுங்களா, நல்லா இருப்பானுங்களா, இப்படி ஒரு கூட்டம் ஆளும். இன்னொரு கூட்டம் கொஞ்சம் விவரமான கூட்டம் என்ன பண்ணுன்னா, கொஞ்சம் ஜெபம் பண்ணும், ஜெப குறிப்பு வச்சு, அக்கா நம்மளாம் ஜெபம் பண்ணுவோம்க்கா, ஏசப்பாட்ட சொன்னா அவர் விடுதலை ஆக்குவாருக்கா, பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணும். இன்னொரு கூட்டம் இருக்கும், அந்த கூட்டம் என்ன பண்ணும்னா, இந்த ஜெபம்லாம் சரி கிடையாது, நாங்கள் பண்ற போற அந்நிய பாஷையில ஜெபம் பண்றோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, எதுக்கு? விடுதலையாக. தேவ பிரசன்னத்தோடு வாழுகிறவனுக்கு
உலகத்துக்குள்ள வாழ்ந்தாலும் ஒண்ணுதான், ஜெயிலுக்குள்ள வாழ்ந்தாலும் ஒண்ணுதான். இன்னொரு படி தாண்டி சொல்றேன், கோவப்படாதங்க, தப்பா நினைச்சுக்காதங்க, நரகத்துக்குள்ள வாழ்ந்தாலும் ஒண்ணுதான். நல்லா கவனிங்க. எப்படி நரகத்துல என்ன சொல்றாங்க, ரொம்ப ஆழமான சிந்தனை. நரகம்னு என்ன சொல்றாங்க பாருங்க, நரகத்துல போய் வேதனைப்பட அதை சொல்ல, தேவ பிரசனத்தோடு ஒருவன் நரகத்துக்குள்ள போனா கூட அந்த நரகத்தின் பாதிப்பு அவனை தொட வாய்ப்பே இல்லை. நான் நரகத்துக்கு போறது பேசல, தெளிவா பேசுறேன், நல்லா கவனிச்சுக்க. மறுபடியும் சொல்றேன், உங்க மேல தேவ பிரசனம், அதுல என்ஜாய் பண்ணி பழகிட்டீங்க, ஆண்டவருடைய பிரசனத்திலேயே கலிகூர்ந்து வாழ்ந்துட்டீங்கன்னா, சில சொல்லுவாங்க எங்க வீடுகள் நரகங்க அப்படிம்பாங்க. ஒரிஜினல் நரகத்தை பார்த்தீங்கன்னா உங்க வீடு நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க. நரகங்க சூப்பர்ன்ற. என்கிட்ட நிறைய பேர் வீடு காலி பண்ற கூட்டம் வரும். ஐயா ஜோமணி சொல்லுங்க, நேத்து கூட ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் சாயங்காலம். புதுசா இயேசுவை ஏற்றுக்கொண்டு தான் 2 வாரம் வந்துட்டு இருக்காங்க. எங்க வீட்டில் யாரோ சூனியம் பண்ணிட்டாங்க. நேற்று நடந்தது சொல்றேன். 2 வாரம் சர்ச்சுக்கு வந்தாங்க, அப்புறம் சர்ச்சுக்கு வீட்டுக்கு ஜோம் பண்ண போறேன். எங்க பக்கத்து வீட்டில் சூனியம் பண்ணிட்டாங்க. நான் அந்த வீட்டை காலி பண்ணணும்னு இருக்கிறேன். என் மனைவி வேண்டான்றா, என்ன செய்யலாம்? நான் இந்த மாதிரி யார் வந்தாலும் முதல்ல யோசிக்காம சொல்றேன், கடவுள் சொல்றாரு இந்த வீட்டில் தான் இருக்க சொல்றாருன்றேன். ஏன்னு கேளுங்க, அதுல பல சிக்கல் இருக்குது. நான் காலி பண்ணிட்டு சொல்லிட்டேன்னு வச்சுக்கல, ஜோம் பண்ணிட்டு சொல்லிட்டேன் அப்படின்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு அங்க போய் வேற ஒரு பிரச்சனை வந்து முதல்ல சொல்லுவோம், அந்த ஃபாதர் தான் கெடுத்தாருமா. எனக்கு தேவையா? ரொம்ப விவரமா ஊழியம் பண்ண வேண்டியது பாருங்க. இப்ப அங்கே இருந்துட்டு பிரச்சனை வந்தா நான் சொல்லுவேன், உன் வீட்டுல இருக்கிற உன் பிரச்சனை வந்து நான் என்ன பண்ணுவேன். இப்போ இந்த வீடு தான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை, இந்த ஆள் தான் பிரச்சனை, அது இல்ல. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? தேவ பிரசன்னம் நம்ம கிட்ட இல்லங்கிறதான் பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? நீங்க தேவ பிரசனத்துல இருந்தா எந்த கூட்டத்தை, அதான் சொன்ன இந்து கோயில விட்டா கூட பிரசங்கம் பண்ண. ஏன் சொன்ன? தேவ பிரசனத்துல இருக்கிறேன், இயேசு எனக்குள்ள இருக்கிறார், என்ன சுத்தில அவருடைய மகிமை இருக்குது, நான் எங்க போனாலும் அவர் என் கூட வரார். அதை நான் உணர முடியுது. நான் அவரை உணர்றேன், அவர் என் கூட நடக்கிறத நான் பார்க்கிறேன், என் ஆவியில பார்க்கிறேன். அதை ஏன்னா எனக்கு அதனால வெற்றிடம் இல்லை, என் மனதில் வெற்றிடத்துக்கு வேலையே இல்லை. ஏன்னா என் மனதில் முழுசும் தேவ பிரசனத்தை நிரப்பி நிரப்பி யோசிச்சு இப்படி பண்ணிடலாமா, அப்படி பண்ணிடலாமா, ஊழியத்தில் இப்படி பண்ணிடலாமா, ஆத்துமா இப்படி கொண்டு வரலாமா, இதையே யோசிச்சுட்டு இருந்தா நீங்க சொல்வீங்க, நீங்க எல்லாம் பாஸ்டருங்க, எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க, அப்போதான் தெரியும் எங்க வீட்டு கஷ்டம். பைபிள் அப்படி பாஸ்டர் மட்டும் தான் யோசிக்கணும், யோசிக்கணும்னு சொல்லிக்குதா? எல்லாரையும் தான் தேவ பிரசனத்தை வாழ சொல்லிக்குது. இப்போ அப்போ இப்படி அந்நிய பாச ஜபம், இப்போ வரும் ஜெயிலுக்கு வருவோம், நம்ம விட்டுறக்கூடாது. முக்கியமான பாயிண்ட் பாருங்க. செங்கிலாம் கட்டியாச்சு. இப்ப என்னது? ஒரு கூட்டம் என்ன சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்குது சொல்லுங்க? அந்நிய பாஷை. இன்னொரு கூட்டம் ஜெப குறிப்பு. இன்னொரு கூட்டம் ஒரே ஒப்பாரி, இயேசுநாதர் பேரை சொல்லி ஒப்பாரி. இதை பாரு, ஏசப்பா தேடி போனா எனக்கு இப்படி ஆகி போச்சு, அப்படி ஆகி போச்சுன்னு. அப்படி யாராவது இங்க இருந்தீங்கன்னா இன்னைக்கு மனம் திரும்பிடுங்க. வெளியே ஒப்பாரி வைக்கல, மனசுக்குள்ள ஒப்பாரி வச்சுட்டு அழைகிறீங்க நிறைய பேர். அப்படி வந்துட்டேன், ஏசப்பா தேடி போனா என்ன நடந்தது? ஒன்னும் நடக்காது உனக்கு. போ, நான் இப்ப சொல்றேன் என்ன நடக்கணும்னு, போட்டு தள்ளிட வேண்டியதான். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நீங்களும் நானும் தேவனால் விசேஷமாய் உண்டாக்கப்பட்டு இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம். அவருடைய ஸ்தானாதிபதி அனுப்பப்பட்டிருக்கிறோம். இங்க அவருக்காக செய்ய வேண்டிய டியூட்டி இருக்குது. என்ன ஆமேன் இல்ல? இப்போ நல்லா கவனிங்க. யார் பேதுரு மாதிரி மாறுற ஒரு ஆள் வேணும். யாருன்னு கேட்டீங்கன்னா, இவர் பாருங்க, இவர் ஜெயில சங்கிலிய கட்டி போட்டு அசால்ட்டா தூங்குறாருங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சத்தியம் சொல்லி தரேன். நீங்க நல்லா தூங்குனீங்கன்னா தேவ பிரசனத்துல இருக்கிறது அடையாளம். என்ன அது மாத்தி சொல்றீங்க? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தானே தேவ பிரசனம். ஜெபம் பண்ணும், அதை சொல்ல நானு. உங்க தூக்கம் நிம்மதியா இருக்கா? நிறைய பேருக்கு தூக்கத்துல பயங்கர தொந்தரவு, சரியா தூக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா மைண்ட் சரி கிடையாது. கர்த்தருடைய கிருபையில எங்க சபையில 10 வாரம் தொடர்ந்து சிந்தனையை சரி செய் அப்படிங்கிற தலைப்புல பேசியிருக்கிறேன். சிந்தனை ஏகப்பட்ட பேருக்கு விடுதலை. போன வாரம் தான் அதை முடிச்சுட்டு இப்போ பரிசுத்த ஆவியானவர்ங்கிற ஒரு டாபிக் ஆரம்பிச்சிருக்கிறேன். சிந்தனையை சரி செய்யணும் 10 வாரம் பேசுனதுல நிறைய பேருக்கு அற்புதம் நடந்திருக்கு. நான் எல்லாம் தலையில கைச்செல்லாம் ஜோம் பண்ணல, பிரசங்கம் பண்ணும்போதே அற்புதம். சிந்தனை சரியாயிடுச்சு, கிளியர். உங்க ஒருவேளை இந்த ராத்திரி வேளையில நீங்க உங்க சிந்தனை சரியா இல்லை என்றால் இன்னைக்கு உங்க சிந்தனையை சரி பண்ணுங்க. என்ன சொல்லி சரி பண்றது? என்ன பண்ணாலும் இயேசுக்காக தான் நான் வாழ போறேன், என் வாழ்க்கை முழுசு இயேசுக்கு தான். எத்தனை பேர் அப்படி சொல்லுங்க? கை தூக்கி ஆடுங்க பாப்போம். நல்லா தூங்குறாங்க, சங்கிலி வச்சு கட்டி போட்டுருவோம், எவனா தூக்கம் வருவான்? யோசிச்சு பாருங்க. சரி, இப்போ தூதன் பாருங்க, இது கொஞ்சம் நான் விளக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். தூதன் பாருங்க,
தூதனை கர்த்தர் அனுப்புறாரு. அவன் அறையில வந்து வெளிச்சம் பிரகாசிக்குது. நல்லா கவனிங்க, என்ன கவனிங்க எல்லாருமே. அறை இருட்டா இருக்கிற அறையில குற்றவாளி என்கிற உணர்வோடு 2 சங்கிலியில கட்டப்பட்டிருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு டியூப் லைட் போட்டா கூட டக்குன்னு என்ன செஞ்சிடும்? விழிப்பு வந்துடும், தூக்கம் வரும். ஐயோ யார் போட்டா? இங்க ஒரு தூதன் வந்து எவ்வளவு வெளிச்சமா இருக்குன்றீங்க. அவ்வளவு வெளிச்சத்திலே அவன் தூங்குறான். கை தட்டுங்க பாப்போம். என்ன ஒரு அனுபவம் பாருங்க. ஏய் உன் சங்கிலில என்ன ஒண்ணும் பண்ணாதடா அப்படிங்கிற ஒரு மனநிலை. அவ்வளவு வெளிச்சத்தையும் தூங்குறான். ஆண்டவர் பார்த்தார், தூதன்ட்ட சொல்றாரு, இந்த பாரு நீ எவ்வளவு வெளிச்சத்தை காட்டா அந்த பையன் எழும்ப மாட்டான். ஏன்னா அவன் ஃபுல்லா என் மைண்ட்ல என் போதையில இருக்கிறான். இயேசு போதை, அதுக்கு பேர் என்ன? இயேசு போதை. போதை ஃபுல்லாகி போச்சு. போதையில் இருக்கிறவன் அப்படிதான் தூங்குவான். நீங்க என்ன போதையில் இருக்கீங்க? போதையில் ஒரு நாள் எங்க சபையில் இந்த பிரசங்கம் பண்ண, போதையில் இருங்கள், இதான் தலைப்பு. என்ன கொடுமையா இருக்குன்றீங்களா? என்ன பண்றது? ஆண்டவர் பேச என்ன போதைன்னா பரிசுத்த ஆவியானவரின் போதை. எப்ப பார்த்தாலும் பரிசுத்த ஆவியானவர் பேசிட்டு அவரையே தியானிச்சு போதையில் இருக்கிற ஒன்னே சொல்லி சொன்னதையே சொல்லுவான். நமக்கே லூஸ் ஆகிவிடும் மண்டை. அதே மாதிரி நீங்க பரிசுத்த ஆவியானவரை 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 சொன்னதே சொன்னீங்கன்னா நீங்க போதையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, அந்த பிரசங்கத்தை லேசா பண்ணிட்டேன். சரி, இப்ப பிரசன்னம் பயங்கர வெளிச்சம். ஆண்டவர் சொல்றாரு, தம்பி தூதனை பார்த்து சொல்றாரு, எப்பா தூதனே, அந்த பையன் நீ எவ்வளவு வெளிச்சம் காட்டினாலும் எழும்ப மாட்டான். பேசாம தட்டுற இடத்த எங்க தட்டு? விழாவில் தட்டு. சரி, விழாவில் தட்டின உடனே கண்ணு திறக்கிறார். அடுத்த வார்த்தை என்ன சொல்லிக்குது? சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். ஏங்க, ஒரு சங்கிலியில கட்டப்பட்டவன் எப்போண்டா வீட்டுக்கு போவான்னு இருப்பான். என்னமோ மாமியார் வீட்டில் வந்து படுத்த மாதிரி, பிரியாணி கொடுக்க போற மாதிரி, நீ இங்க படுத்த லேட் ஆகும்டா வாடான்னு கூப்பிட்ட மாதிரி ரொம்ப அசால்ட்டா இருக்கிறான். நான் நல்லா கவனிங்க, நீங்க தேவ பிரசனத்துல வாழ்ந்து பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில வர்ற போராட்டம் பிரச்சனை எல்லாம் அசால்ட்டா இருப்பீங்க. எதுக்குமே டிஸ்டர்ப் ஆக மாட்டீங்க. அப்படி ஒரு மனநிலைக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஜெபகுறிப்பு மொத்தம் காலி ஆயிடும். அது இது அந்நிய பாஷையிலேயே நடமாடிட்டு இருக்குது. அந்நிய பாஷை பேசிட்டே போகுது. இந்த அந்நிய பாஷை பாருங்க, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஜெபம் பாருங்க. நீங்க அந்நிய பாஷையிலேயே மணிக்கணக்கா ஜெபிச்சு பழகிட்டீங்கன்னா உங்க நாக்கு ஷார்ப் ஆயிடும். நாக்கு ஷார்ப் ஆகும்னா எப்படின்னா, நீங்க பேசுற வார்த்தை கட்டாயம் யாருக்குள்ளேயும் கிரியை செய்யும். சும்மா கடையில போய் காய் வாங்கினா கூட அவங்க சொல்லுவாங்க, நீங்க காய் வாங்க வந்தா மட்டும் 2 வார்த்தை பேசும்போது என்னமோ பண்ணுது. ஏன்னா அந்நிய பாஷையுடைய பவர். எப்பவும் உங்க நாக்கு அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கணும். நடமாடும் போது, போகும்போது, வேலைக்கு போகும்போது ரீபா காட்டா தாராளன்னு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும். உள்ளான மனுஷனை கட்டி எழுப்பிடும். ஜப குறிப்பு அது செய்யாது. ஜப குறிப்பு அற்புதங்களை கொண்டு வரும். ஆனா அந்நிய பாஷை உங்களுடைய உள்ளான மனுஷனை கட்டி எழுப்பிடும். அதை வச்சுதான் நீங்க இயற்கை காப்பாற்றப்படுற காரியத்தை செய்ய முடியும். ஆமென். தட்டி எழுப்பின உடனே சீக்கிரமா எழுந்துருன்னு சொல்றான். எழுந்ததுக்கு அப்புறம் அது வரைக்கும் என்ன கலல, சங்கிலி கலந்து விழல. நம்ம என்ன சொல்றோம்னா, யார் வந்து முதல்ல இதை கழட்டி விடுறா, முதல்ல இதை கழட்டி விடு. பயங்கர கொடுமையா இருக்குது. நல்லா கவனிங்க, சங்கிலியினால் கட்டப்படுவது என்ன அர்த்தம்? உங்க வாழ்க்கையில நீங்க எதையுமே செய்ய முடியாதபடி எல்லாம் பிளாங்கா இருக்கும் பாருங்க, ஒண்ணுமே நடக்காம இருக்கு. அதுதான் சங்கிலியினால் கட்டப்பட்ட அனுபவம். அப்படி யாராவது இருக்கீங்களா? ரொம்ப நாள ஜெபம் பண்ணிட்டேன், ஒன்றும் நடக்கல அப்படின்னா, இனிமே ஜெபத்தை நிப்பாட்டிட்டு ஆவியானவரோடு இணைஞ்சி அந்நிய பாஷை பேசி பிரசன்னத்தில் வாழ்ந்து பழகுங்க. அப்படி பழகும் போது சங்கிலியை வச்சு கட்டியிருக்கதே ஞாபகம் இருக்காது. கைத்தட்டி பாடும், என்னப்பா சங்கிலி கட்டியிருக்க? ஆண்டவர் சொல்லுவாரு, இல்ல பரவாயில்ல ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கீங்களா, அது போதும்ன்றோம். புரியுதா? மறுபடியும் சொல்ல உங்களுக்கு, சங்கிலியில கட்டப்பட்டு கைத்தட்டி அல்லேலூயா சோத்திரம் போது ஆண்டவரே வந்து நின்று, தம்பி உனக்கு கையில சங்கிலி கட்டி இருக்குது தம்பி, நான் அவுத்து விட்டுட்டா அப்படின்னு ஆண்டவர் கேட்டா, அது பிரச்சனை இல்லை ஆண்டவரே, நீங்க வந்துட்டீங்களே, சங்கிலி இருந்து போட்டு ஆண்டவரே அப்படின்னு அர்த்தம். உங்க பிரச்சனை நீக்கணும்னு ஆண்டவர் வந்திருக்கும் போது தேவ பிரசனத்துல வாழ்ந்து பழகிட்டீங்கன்னா, ஆண்டவர் மகளே உனக்கு என்ன அற்புதம், அற்புதமாவது இருப்பதும் நீங்க இருந்தா போதும் ஐயா, கையை தட்டி ஜெபம் பண்ணுவீங்க. அற்புதத்துக்கே ஓடிட்டு இருக்க ஆட்கள் மனம் திரும்பிருங்க. நான் சொல்கிறேன், நீங்களே ஒரு அற்புதம். ஆமென். அற்புதமா? சிலர் பேர் அற்புதம்னு பேர் வச்சிருக்காங்க, வாழ்க்கையில ஒரு அற்புதம் கூட நடந்திருக்காது. நான் சொல்லுகிறேன், நீங்க அற்புதம்னு பேர் வச்சாலும் சரி, ரோஜா மலரேன்னு வச்சாலும் சரி, சாரோனின் ரோஜான்னு வச்சாலும் சரி, நீங்க நடமாடும் அற்புதம் தான். ஆமென். நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அற்புத மண்டலத்துல வாழ முடியும். இன்னும் ஒரு வசனத்தை வாசிச்சு முடிச்சிருவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரத்துக்கு வாங்க. அங்க ஒரு சம்பவம் போட்டிருக்கு பாருங்க, பவுல் செய்கிற காரியம். அதுல 9ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க.
13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகஞ்சனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாக கொடுக்கிறவர்களை தேடினான். போதும். கண்ணை குருடாக்குற அபிஷேகம், இதுக்கு பேர் என்ன? சொல்ல மாட்டேன்றீங்களே. அசால்ட்டா கண்ணை குருடாக்கிட்டாரு. ஆண்டவர் கண்ணை குருடாக்க சொன்னாரா? நம்ம பேசுவோம். நம்ம என்ன பேசுவோம்? ஆண்டவர் கண்ணை குருடாக்க சொன்னாரா? அநியாயமா இல்லையா? அப்படி பார்க்க கூடாது. தேவ பிரசனத்துல வாழுகிறவன் குருடா கண்ணை மூடவும் செய்வான், திறக்கவும் செய்வான், எது வேணாலும் பண்ணுவான். ஆமென். இது என்னன்னா, ஒரு ஆவிக்குரிய கோபம் வருது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த மாயவத்தக்காரன் இருக்கிறான் பாத்தீங்களா, அவன் சுவிசேஷம் சொல்றத அல்லது ரட்சிப்புக்கு அடுத்த காரியங்களை தடுக்கிறான் அப்படின்னு கோபம் வந்துடணும். சரி, இந்த கண்ணை கொடுக்கப்பட்ட எலிமா, அவனை பத்தி நான் என்ன சொல்றேன்? ஆவிக்குரிய அர்த்தம். அந்த எலிமா என்பவன் சத்துருக்கு அடையாளம். சுவிசேஷம் சொல்றத, ரட்சிப்பு உண்டாக்குறத தடுக்கிறது மனிதன் அல்ல, கண்ணுக்கு தெரியாத சத்துரு. அந்த சத்துருவுடைய கண்களை குருடாக்குற அபிஷேகம் நமக்குள்ள இருக்குது. ஜபத்துல நின்று முழங்கால் படிட்டு அந்நிய பாஷை பேசி தேவனுடைய வார்த்தை கிரியை செய்ய விடாதபடி, ஜனங்களுக்குள்ள சுவிசேஷம் போகக்கூடாதபடி தடை பண்ணுகிற பொல்லாத ஆவியின் கண்கள் குருடாக்கப்படட்டும். அப்படி சொன்ன உடனே கண்ணு தெரியாம ஆகிற மாதிரி பிசாசுடைய வேலைகள் நடக்காம போயிடும், சுவிசேஷ வேலை நடந்துரும். ஆமென். நல்லா கவனிங்க. ஆரம்பத்தில் நம்ம படிச்சோம், மழையை நிப்பாட்டினாரு, தண்ணிய நிறுத்தினாரு, சூரியன் நிப்பாட்டினாரு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் நடந்தவைகள்லாம் இந்த பார்றான்னா தேவனுடைய மனுஷன்டான்னு காட்டுறதுக்கு. ஆனா எலிமாவுடைய கண்ணு குருடாக்கப்பட்டது தேவனுடைய மனுஷன்டான்னு காட்டுறதுக்கு அல்ல, தேவன்னா இவர்தான்டா அப்படின்னு காட்டுறதுக்கு. கை தட்டுங்க. தேவனுடைய மனுஷன் தான் அப்படின்னு காட்டிக்கிட்டே இருப்பது உங்க எல்லாருடைய என்னுடைய அழைப்பு அல்ல. நான் சொன்னா சத்துருடைய கண்களை குருடாக்குற பவர் எனக்குள்ள இருக்குன்னு சொல்லி சத்துருக்கள் எல்லாம் கண் சொருகி போகிற அளவுக்கு ஜெபிக்கிற ஒரு அபிஷேகம் நமக்குள்ள இருக்கு. அங்க வந்துடணும். அப்படியே நம்மகிட்ட என்ன மனிதன், நம்மகிட்ட நான் யார சொல்றேன்னா, மனிதனுடைய பொதுவா அவனுடைய மனநிலை என்னன்னா, ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா அந்த அற்புதத்தையே ஆயுசுக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கடலூர்ல ஒரு ஆற்காடு உத்தரன் சர்ச்சில் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. சில நேரத்தில் தெரியாமல் இந்த மாதிரி சபையில் என்னை கூப்பிட்டுருவாங்க, அப்புறம் திருப்பி கூப்பிட மாட்டாங்க. 120 வருஷத்து சபை போய் நின்று பிரசங்கம் பண்ணி கையில் கொடுத்த உடனே கேட்டேன், எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு புதுசாக வந்தவங்களுக்காக இந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணீங்கன்னு கேட்டேன். ஒரு ஆள் புது ஆள் இல்லை. அப்போ அங்கே இருக்கிறவங்க கேட்டேன், இயேசுவை என்னைக்காவது நீங்கள் ரொம்ப வருஷமாக சர்ச்சுக்கு வரீங்க, இயேசுவை என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா தரிசனத்தில் வெளிப்பாடில்? ஒருத்தர் சொன்னார், நான் பார்த்துருக்கேன் அப்படின்னாரு. ஐயா எழுந்துருங்க அப்படின்னு. எப்போ பார்த்தீங்கன்னு? அதாவது சுமார் 1900 அப்படின்னாரு. உட்காந்துருங்கன்ட்டு தெரிஞ்சிச்சு, எனக்கு தேதி தெரிஞ்சிச்சு, மாசமும் தேதி தெரிஞ்சு உட்காந்துருக்கேன். ஏன்னா என்னைக்கோ நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு வாழ்நாள் முழுசும் நான் கடவுளை பார்த்துறது தப்புன்னு நான் சொல்லல, பார்க்கலன்னு சொல்லல. ஒருவேளை அவர் கடவுளை தரிசனத்தில் பார்த்துருக்க நல்லது. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன? பார்த்துட்டேன் சொல்லிட்டா ஒரு வேலை வேணும், கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போயிருக்கிறோம், நேராக கலெக்டர் போய் பார்த்துட்டு, சார் வணக்கம் சார், வீட்டுக்கு வந்துட்டீங்க. எல்லாருக்கும் என்ன ஆச்சு? வேலை கலெக்டர் பார்த்துட்டேன். வேலை கலெக்டர் பார்த்துட்டு சார், ஹலோ, நம்ம சர்வ வல்லமையுள்ள தேவனை பார்த்துட்டு சும்மா இருக்கிறதுக்காக அழைக்கல, அவரை போல இந்த பூமியில நடமாடி ஆயிரக்கணக்கான மக்களை தேவன் பக்கம் திருப்புற அந்த அபிஷேகத்தோடு அவர் சொன்ன வேலையை செய்யறதுக்கு தான் இந்த பூமியில வந்திருக்கிறோம். தரிசனம் பார்த்தேன், ஜெபம் பண்ணேன், இயேசு வந்தாரு, வல்லமை எல்லாம் ரைட்டு. அடுத்தது என்ன? இல்ல ரொம்ப வருஷமா நாங்க தரிசனம் பார்க்கறோம். ரைட்டு, நானும் தரிசனம் பார்த்து ஜெபிக்கிற ஆள் தான். நெக்ஸ்ட் என்ன? இயேசு வந்தார், ரைட் வந்தார், அடுத்தது என்ன பண்ண போற? இதெல்லாம் எதுக்கு அவர் காட்டுவார்? நம்ம ஆண்டவர் படம் காட்டுறதுல சிறந்தவர். அவர் சூப்பரா படம் காட்டுவார். டக்குன்னு இப்படி வந்த மாதிரி வருவாரு, அப்படியே வஸ்திரம் வெள்ளை வஸ்திரம் பட்ட மாதிரி இருக்கும், அப்படி ஜபிக்கும் போது இனிமையா இருக்கும். இயேசு என் தலையை தொட்டாரு, தொண்டையை தொட்டாரு, கையை, எல்லாம் நல்லா இருக்கும். அடுத்தது என்ன? நல்லா இருக்குது. இங்கே நின்றாதங்க. எலிமாவை போல
அசுத்தாவுடைய சேனைகளுடைய கண்களை குருடாக்குகிற அந்த அதிகாரமும் அந்த கோபமும் ஆவியில நிறைஞ்சு வரணும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். என்ன சொல்றாரு அவரு? கடைசி அந்த வசனத்தை படிப்போம். 10ஆம் வசனம். எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகஞ்சனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? நீ ஓய மாட்டியா? நான் உன்னை ஓச்சிடுறேன்டா. அல்லேலூயா. சத்தமா சொல்லு அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். எதற்காக அழைக்கப்பட்டோம்? தேவ பிரசன்னத்தில் வாழ்ந்து 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 சிலர் தேவ பிரசன்னத்தில் வாழ்ற அனுபவத்தில் இங்கே இருக்கலாம். அந்த அனுபவத்தில் இருந்துட்டு அந்த அனுபவத்தையே ரசிச்சுட்டு இன்னைக்கு ஆண்டவர் வந்தாரு, வெளிப்பாடு பார்த்தேன், அதிலே நின்றாதங்க. அடுத்தது ஒன்று இருக்குது, சத்துருடைய கண்களை குருளாக்குகிற அந்த வல்லமை நமக்குள்ள இருக்குது. இந்த தேவ பிரசன்னத்தை வச்சு அதை செய்யணும். மண்பானை செய்கிறவன் களிமண்ணெல்லாம் கொண்டு வந்து போட்டாச்சு, களிமண்ணை காலை வச்சு மிதிச்சாச்சு, தண்ணியில் எல்லாத்தையும் போட்டு நல்லா காலை வச்சு மிதிச்சு கரெக்டாக ஒரு பாத்திரம் செய்யக்கூடிய அந்த பக்குவத்துக்கு கொண்டு வந்தாச்சு. அப்படியே மொத்தமாக வச்சுட்டு நான் தூங்கியாச்சு அப்படின்னா திட்டம் நிறைவேறிச்சா? களிமண் கொண்டது உண்மை, கஷ்டப்பட்டு காலை வச்சு மிதிச்சது உண்மை, தண்ணி கலந்தது உண்மை, பக்குவம் வரைக்கும் கரெக்டாக கொண்டது உண்மை. நெக்ஸ்ட் அடுத்து என்ன? பாத்திரமா உருவாக்கப்பட வேணும். அவன் தான் சரியான குயவன். இங்க இருக்கிற சரியான குயவர்கள் அநேகர் தங்களுடைய பணியை மறந்துவிட்டு இந்த மண்ணை சரி பண்ணி விட்டேங்கிற திருப்தியில, அப்படின்னா கடவுளுடைய பிரசன்னத்தை பார்த்து திருப்தியில வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இந்த சாயங்கால வேளை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமா சொல்றாரு, எப்ப எழும்ப போற, எப்போ பிசாசுடைய சேனைக்கு விரோதமா கண்களை சொருவக பண்ற அந்த அபிஷேகத்தில் நீ செயல்பட போகிற. ஆமென். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீங்க தரிசனம் காட்டதெல்லாம் போதும், நீங்க எனக்கு வெளிப்பாடு சொன்னதெல்லாம் போதும், நான் எழும்ப போறேன். ஒரு சின்ன நடந்த சம்பவத்தை சொல்றேன். அருமையான கனத்துக்குரிய தேவனுடைய ஊழியக்காரர், மூத்த போதகர் இங்க வந்துட்டு போனாங்க. ஐயா ரத்தனம்பாள் ஐயா, பாளையங்கோட்டை. அவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்குது. அவங்க இளமையில ஊழியத்துக்கு வந்த புதிதில், ஆண்டவரே நீங்க என்கிட்ட பேசணும், அப்பதான் நான் நல்லா ஊழியம் செய்யும், உங்கள் சத்தத்தை நான் கேட்கணும், நீங்கள் என்கிட்ட பேசுங்கன்னு உபவாசம் போட்டு ரொம்ப காத்திருந்தாங்களாம். 2 நாள் 3 நாள் ஆண்டவர் ஒன்றுமே பேசலையாம். அப்புறம் ஒரு 3-4 நாள் கழிச்சு திடீர்னு கர்த்தர் வந்து என் மகனே அப்படின்னு சொன்னாராம். என் மகனேன்னு சொல்லிட்டு நிப்பாட்டிக்கிட்டாரு. அந்த வார்த்தையை கேட்டோன்னு அந்த ரூம்ல உருண்டு 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 வந்தாராம். அந்த தேவனுடைய பிரசன்னத்தில் வல்லமையில 1/2 மணி நேரம் உருண்டு டயர்டான உடனே ஆண்டவர் கேட்டார், வேற ஏதாவது பேசணுமா? போதும் ஆண்டவரே, சாவர வரைக்கும் வண்டி ஓடிடணும். இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கல வண்டி, கரெக்டா இல்லையா? தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறது பெருசு இல்லை, சாதிக்கணும். வெளிப்பாடு பார்க்கறது பெருசு இல்லை, அந்த வெளிப்பாடை வச்சு தேவனுக்காக என்ன செய்தோம்? சத்துருடைய கண்களை குருடாக்குகிற அந்த வல்லமை நம்ம இருக்குது, செயல்படுத்துங்க. கண் சொருகி போக பண்ற வல்லமை நம்ம கிட்ட இருக்குது. நம்ம என்ன சொல்லணும்? சத்துரு அமைக்கிட்டான், சாத்தா மிதிச்சிட்டான், கனவுல வந்து நெஞ்சு அமைக்கிட்டான், காலை உருவிட்டான். என்ன கதை இது? எல்லாரையும் சொல்லல, அப்படி சொல்ற ஆட்களை சொல்றேன். ஒரு இங்க இல்லைன்னா ஆன்லைன்ல பார்த்துட்டு ஆட்களை சொல்றேன். எப்படி பார்த்தாலும் நான் பேசுறது உள்ள போயிடும். அப்படி ஆள் இருப்பாங்க, நான் விசுவாசிக்கிறேன். என்ன அமுக்கிறான்? ஒரு நாள் நடந்த சம்பவம் சொல்லிட்டு முடிச்சு. ஒரு நாள் ராத்திரி ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த ராத்திரி நேரத்தில் அதிகமாக ஜோம் பண்ற பழக்கம் எனக்கு உண்டு. ராத்திரி 1:30 மணி 12 மணிலேருந்து ஜெபத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன். 1:30 மணிக்கு போல் ஜோம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஜோம் பண்ண முடியல. சில நேரத்தில் 6 மணி வரைக்கும் ஜோம் பண்ணுவேன். நான் படுக்கைக்கு போயிட்டேன். என் வாழ்க்கையில் உண்மையாக நடந்த சம்பவம். படுத்து தூங்கலை, படுத்து இருக்கிறேன். எனக்கு வலது பக்கத்தில் கட்டிலுக்கு கீழே உயரமாக ஒரு உருவம் வந்து நின்று என் தலைக்குள்ள இந்த இடத்துக்குள்ள கை உள்ள போகுது. நான் சொல்றது வந்து கனவு கிடையாது, லிட்டரலா எழுத்தின்படி ஒரு கை உள்ள சொருவுற வரைக்கும் நான் கம்முன்னு இருக்கேன். அப்படின்னா என்ன மாதிரி மனநிலையில் இருப்பேன்னு யோசிச்சு பாருங்க. சங்கிலி கட்டினா கூட நான் எங்கே தான் இருக்கேன். அதான் சொன்னேன், நான் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் உங்களுக்கு பேசுறேன். ஜெயிலில் போட்டால் கூட தேவ பிரசன்னத்தில் வாழ்றதா அந்த கிருபை. நான் உள்ள போற வரைக்கும் அமைதியா இருந்தேன். உள்ள போயிட்டு இந்த கையை இப்படி கலக்கிச்சு, மூளையை கலக்குறாங்களாம். ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்துக்காக யுத்தம் பண்ணி ஜோம் பண்ணேன். இந்த கை இப்படி ஆடுது. உடனே என்ன தெரியுமா பண்ண? கோபம், பயங்கர ஆவிக்குரிய கோபத்தில் எழும்பி 1 மணி நேரம் பயங்கர கோபத்தில் அந்நிய பாஷை பேசினேன். அதோட போச்சு. இல்லைன்னு வச்சுங்களேன்,
இன்னைக்கு நான் ஒரு பைத்தியக்காரனா ரோட்டில் நடமாடிட்டு இருப்பேன். நல்லா கவனிச்சுங்க. சத்துருடைய எல்லா தந்திரத்தையும், எலிமாவை போல ஆவி விலகிறாங்க, பொல்லாத மனுஷனே, பிசாசின் மகன், எல்லாம் வந்துச்சு வார்த்தைகள் அங்க. அதை எதிர்த்து நிற்கிற அபிஷேகம் ஏற்கனவே, கவனிங்க, ஏற்கனவே சொல்லுங்க எல்லாரும், ஏற்கனவே உங்களுக்குள்ள இருக்கிறது. நீங்க இனிமே ஒரு ஜெபம் பண்ணுங்க ஐயா அதுக்காக, அதெல்லாம் கிடையாது. இது ஏற்கனவே உங்களுக்கு பயன்படுத்தாம இருக்கீங்க. வெளிப்பாடு, வல்லமை எல்லாம் இருக்குது. சத்துருவை எதிர்த்து நின்று போராடுற அபிஷேகம் இருக்குது. இந்த கோடம்பாக்கம் ஏரியா, அந்த சென்னை பட்டணத்தில் உள்ள கிரியை செய்கிற எல்லா கண்ணுக்கு தெரியாத தீய சக்தியுடைய கண்களையும் குருடாக்குகிற ஒரு வல்லமை நமக்குள்ள இருக்குது. அதை செயல்படுத்தி நீங்க காட்டிட்டீங்கன்னா சபையில ஆத்துமா பெருகிக்கிட்டே இருக்கும். சபை பெருகணுங்க, ஜனங்கள் கூட்டம் கூட்டமா வர்றது, அதுதாங்க எழுப்புதல். அது நடக்கணும். ஆமென். ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். ஜீசஸ், நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் வியாதியிலிருந்து சுகமாயிருப்பீர்கள் என்று சொல்லி. நான் இப்போ 2 குரூப் கை தூக்க சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட், இன்னைக்கு தான் நான் புதுசாக வந்திருக்கிறேன், அல்லது 2-3 வாரம் வந்துட்டு இருக்கிறேன். இப்போதான் இயேசு அறிஞ்சு கொண்டிருக்கிறேன். ஏதோ ஒரு வழியில் வந்தேன், வலி, கால் வலி, இடுப்பு வலி, கை வலி, ஏதோ ஒன்றில் வந்தேன். இப்போ அது இல்லை அப்படிங்கிறவங்க யாராவது இருந்தா கை தூக்கம் பார்ப்போம். அந்த வலி இப்போ இல்லை, சோதிச்சு பார்த்துட்டு சொல்லணும். நீங்க எதுக்குமே கை தூக்கிட்டாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, நான் அதையும் சொல்லிடுவேன். கவனிங்க, மறுபடியும் சொல்றேன். புதிதாக வந்திருக்கிறேன், கொஞ்ச நாள் வந்துட்டு இருக்கேன், இன்னைக்கு தான் வந்திருக்கிறேன். ஏதோ வலி, கழுத்து வலி, கை வலி, நடக்க முடியல, எளிமை நடக்க முடியல, எளிமை நடந்து பாருங்க. அந்த ஐயாவை நடக்க சொல்லுங்க, நடந்து பாருங்க, ட்ரை பண்ணுங்க. சமீபத்தில் ஒரு சகோதரியை தூக்கிட்டு வந்தாங்க சபைக்கு, எங்க சபைக்கு. ஒரு கை, வலது காலம் வலது கை இழந்துச்சு, விழுந்துச்சு. ஹாஸ்பிட்டல் இருந்து அப்படியே கொண்டு வந்தாங்க. அப்படியே அவங்க கையை பிடிச்சிட்டு, இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இந்த கை கால்கள் நரம்புகள் செயல்படட்டும்னு சொல்லி குடுகுடு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த அம்மா என் கை வீசி நடக்க ஆரம்பிச்சிச்சு, தூக்கிட்டு வந்த ஆளு. நல்லா கவனிங்க. ஏன் என்றால் சபையில இந்த ஆசீர்வாதம் இருக்குது. புதுசாக வந்து உங்களுக்கு சொல்றேன், சபைக்குள்ள இந்த ஆசீர்வாதம் இருக்குது. இது சபைக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தின் வல்லமை. சரி, சோதிச்சு பார்த்து இப்போ சுகமானவங்க இருந்தா கை தூக்குங்க. ஃபர்ஸ்ட் குரூப், ரைட். ரெண்டாவது ஒரு கேள்வி. நான் ஏற்கனவே சபைக்கு வந்துட்டு இருக்கிறேன், ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பட்டு அந்நிய பாஷை பேசி ஜெபிப்பேன். ஆனால் நீங்க சொன்ன மாதிரி என் மைண்ட்ல ஒரு செட் பண்ணியிருந்தேன், என்னது, இந்த வலியோடு இப்படிதான் வாழ்ந்தாகணும்னு சொல்லியிருந்தேன். ஆனா இப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டப்பறம் அந்த வலி இல்லை அப்படி இருந்தவங்க கை தூக்கும் பார்ப்போம். சரி, இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீ எவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணாலும் நல்லா இருக்குன்னு நாங்க கேட்போம். இதெல்லாம் நம்மளை ஜாயின் பண்ணக்கூடாது. நாங்க இந்த மாதிரி சுகமளிக்கும் கூட்டமா வந்து கூட்டம் காட்டணுங்கிறதுக்காக நாங்க வருவோம். இப்படியே வாழ்ந்துட்டு போறோம், தொந்தரவு இல்லாம போங்க அப்படிங்கிறதா நான் எடுத்துக்கொள்ளலாமா? இல்ல எல்லாருமே சுகமா இருக்கும்னு சொல்றீங்களா? அப்படி இருந்தா சந்தோஷம். நீங்க எல்லாரும் சுகமா இருந்தால் நான் சொல்லுகிறேன், இன்றையிலிருந்து உங்க பணியை துவங்குங்க. எலிமாக்களை அடையாளம் கண்டு, கண்ணுக்கு தெரியாத எலிமாக்கள் உலகத்துல தேசத்துல சுத்திட்டு இருக்கிறான், அவனை அடையாளம் கண்டு அவன் கண்ணை குருடாக்குற வேலை நமக்கு இருக்குது. ஏன்னா ஜனங்களை சீரழிக்கிற, கொடுமையாக்குகிற, வேதனைப்படுத்துகிற, விபத்துக்குள்ளாக்குகிற பொல்லாத ஆவிகள் இவைகளெல்லாம் அழிக்கப்பட வேண்டும். ஆமென், ஆமென். இதற்காக என்ன பிரயாசப்படுவேன்? சரி, கடைசியா ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் இந்த எலிமாக்களை காலி பண்ணதுக்கு அவன் கண்ணை குருடாக்குற அம்மா, அந்த மாதிரி எனக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கு சார், அப்படி சொல்ல கை தூக்கும் பார்ப்போம். வாவ், நல்ல கை தூக்கி வச்சுங்க. தன்னார்வ தொண்டர்கள் இருந்தீங்கன்னா அவங்களெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. வாலண்டியர்ஸ் கை தூக்கினவங்களாம் நோட் பண்ணிக்க. நல்ல கை தூக்குங்க. சூப்பர். நீங்க வாலண்டியர்ஸ் இருந்தால் நோட் பண்ணிக்கங்க, அவங்கள பார்த்துக்குங்க. ஓகே, கை கீழே போட்டுக்கோங்க. நீங்க தயவு செய்து யாராவது நம்முடைய சபையில் உள்ள ஊழியர்களை, ஏரியா பாஸ்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள சந்திச்சுட்டு போங்க. இன்னைக்கு தொடர்ந்து உங்களை செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வர நாங்கள் விரும்புகிறோம். இந்த மாதிரி வைராக்கியமான தேவ பிள்ளைகள் எழும்பி ஜெபிச்சிட்டாங்கன்னா தேசம் சீக்கிரமா சந்திக்கப்படும். ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம்.